சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாகிய திருவாசகமும் திருக்கோவையாரும் நாம் திருவாசகத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், மற்றெல்லாம் பூவர். அப்படி ஒரு அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவனடிக்கில் செல்வர், மற்றவர்லாம் இங்கேயே இருப்பர், பிறவியிலேயே இருப்பர் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். நமக்கு எது சாதகமோ அப்படி வச்சுக்கலாம். திருவாசகத்துக்கு பொருள் நடராஜ பெருமான். அதனால நடராஜ பெருமானை நமக்கு எப்படிலாம் வர்ணிக்க முடியுதோ அப்படி வர்ணிச்சுக்க வேண்டியதுதான். அந்த அளவிலே திருவாசகத்திற்கு பொருள் விளக்கம் என்கின்ற இந்த வகுப்பில் முதல் பதிகமாகிய சிவபுராணத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். இதுவரையில் நாம் 69 வரிகளை சிந்தித்திருக்கின்றோம். இன்று முதல் 70 நாம் துவங்கலாம். மாணவர்கள் சைவ சித்தாந்தம் அடிப்படை படித்திருந்தால்தான் சிவபுராணத்திற்கு பொருள் விளங்கும். பின்னாடி வர மற்ற பாடல்கள்லையாவது ஒரு பாதி இடங்கள்ல தான் சைவ சித்தாந்த கருத்து வரும். சிவபுராணத்தில் வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரை 14 சாத்திர நூல்களை குறிக்கப்பட்டிருக்கும். அதனால பின்னாடி ஏதோ ஒரு அச்சோப்பதிகத்துல கூட ஒரு 4-5 இடத்துல சித்தாந்தம் தெரியாம கூட பாடிடலாம். முதல் பதிகம் சிவபுராணத்தை சைவ சித்தாந்தம் தெரியாமல் படிக்கிறதும் ஒண்ணுதான், படிக்காததும் ஒண்ணுதான். அதனாலதான் மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லற்கு அறியானை சொல்லியிருக்கிறாரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பொருள் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு சொல்லி தேட வேண்டும். தேடி எத்தனையோ உரையாசிரியர்கள், பேராசிரியர்கள் இதுக்கு உரை சொல்லியிருக்கிறாங்க. சோசோமி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. பல நூல்கள் இதுக்கு இருக்கிறது. தேடி 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 தேடுமின் தேடி அலைமின் அப்படின்னு திருமூலர் சொல்றதுபடி நாம் தேட வேண்டும். அடியனுக்கு தெரிந்த வகையில் ஒரு அடிப்படை கருத்துக்களை நான் இந்த வகுப்பிலே உங்களுக்கு நான் சொல்கின்றேன். பாடல் வரி 70 எடுத்துக்கொள்ளவும். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. எல்லாமே எதுகை மோனைன்னு சொல்லுவாங்க, அது போல அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல். ஒவ்வொரு வரியிலையும் ஆப்போசிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுத் போல், நார்த் போல், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படிலாம் சொன்னதான் நமக்கு புரியும். ஆக எது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டு, மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி சொல்றோமே, அது போல இன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதுக்கு ஆப்போசிட் என்ன? துன்பம். அந்த மாதிரி ஆப்போசிட்லேயே வார்த்தை விளையாட்டுக்கள் இருக்கும். இன்பமும் துன்பமும். சிவபெருமான் யாரு? இன்பமும் அவன்தான், துன்பமும் அவன்தான். இல்லானே அவனுக்கு கிடையாது, உள்ளானே அவனுக்கு இருக்கு. இது எப்படி நம்ம சைவ சித்தாந்தம் தெரியாம நம்ம எந்த வகையிலும் சைவ சித்தாந்தம் தெரியாம இதுக்கு முழு பொருளை உணர முடியாது. திருவாசகத்திற்கு 4 பொருள்கள் உண்டு. சரியை நிலையில் இருக்கிற மாணவனுக்கு ஒரு பொருள் தோன்றும், கிரியை நிலையில் இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு ஒரு பொருள் தோன்றும், யோக நிலையில் இருக்கின்றவனுக்கு ஒரு பொருள், ஞான நிலையில் இருக்கின்றவனுக்கு ஒரு பொருள். ஞான நிலைன்னு நம்ம சொல்லிக்கிறது இந்த சைவ சித்தாந்த நிலையை நம்ம ஞான நிலைன்னு சொல்றோம். பதி பசு பாசத்துக்கு வந்துட்டோம்னா ஞான நிலைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஞானத்தில் சரியையா ஞானத்தில் கிரியையான்னு அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய பதி பசு பாச உண்மை, முப்பொருள் உண்மையை படிக்க ஆரம்பித்து விட்டோம், கேட்க ஆரம்பித்து விட்டோம், பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே நம்ம ஞான நிலையை எட்டுகின்றோம். ஒன்று சரியையில் ஞானமா இருப்போம், இல்லைன்னா ஞானத்தில் சரியையா இருப்போம். ஆக நம்ம குவாலிஃபைடு, டெஃபினட்டா நமக்கு மெடல் வருதோ இல்லையோ ஃபைனல்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. ஆக சிவபெருமான் இன்பமும் அவனே, துன்பமும் அவனே. இன்பமும் இல்லாதவன் அவனே, துன்பமும் இல்லாதவன் அவனே. இன்பம் உள்ளவனும் அவனே, துன்பம் உள்ளவனும் அவனே. ஒரே குழப்பமா இருக்கும். அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமா. சிவனடியார்களுக்கு அன்பன். அன்பர்னா சிவனடியார்கள். அன்பருக்கு அன்பன். இது மாணிக்க வாசகர் சொன்னது. இது சுவாமிகள் டைரக்டா சொன்னது. சிவபெருமான் சொன்னது என்ன? அந்தனர் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் சொன்னதைத்தான் அன்பருக்கும் அன்பனே அப்படின்னு சொல்றாரு.
இதெல்லாம் வேற வேற சொல்ல மாட்டாங்க. மாணிக்கவாசகர் ஒன்று சொல்றாரு, திருஞான சம்பந்தர் ஒன்று சொல்றாரு, அப்படிலாம் அருளாளர்கள் மாற்றி சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் மாற்றி மாற்றி படிப்போம், மாற்றி பொருள் தெரிஞ்சுக்குவோம். அன்பருக்கு அன்பனே என்னால் அடியாருக்கு அடியானே என்று அர்த்தம். இது அடியாருக்கு அடியேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே அவன் தன்வயத்தன், அவனை மீறி எதுவும் கிடையாது. சொல்லற்கு அரியவன், ஆனா அடியாருக்கு அடியவன். எப்படிப்பட்ட சாமி பாருங்க நம்ம சாமி. இப்படி ஒருத்தருடைய தொடர்பு நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமா. அப்புறம் பார்த்துக்கலாம் சிவபெருமானெல்லாம். முதல்ல குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு வேளை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் நல்ல இடமா. அதெல்லாம் முடிச்சுட்டு கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அப்புறமா நான் இந்த பதி பசு பாசம் கத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு காலும் கத்துக்க முடியாது. வயசாயிட்டா மூட்டு வலி வரும், தூக்கம் வரும், வாந்தி வரும், கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போக முடியாது, ஆட்டோக்காரன் வரமாட்டான், பாதியில் கண்ணு இருட்டும், கண்ணாடி வேலை செய்யாது, ஒரு காலும் கற்றுக்க முடியாது. எப்போவெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ உடனடியாக அதுக்குள்ளே இறங்கிடும். கடலில் அலை ஓஞ்ச பின்னாடி நான் குளிக்கிறேன், இப்போ ஒரே அலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இந்த பிறவி வீணாக போயிடும். ஆக யாரும் காலத்தை வீணாக்காதீங்க. மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறாரு, மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினை. முந்துமினையில வந்து வாங்கிக்கங்க கிடையாது, வந்து முந்துமினை. அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு கூட்டத்தில் மேலே ஏறி ஒரு கயிறு கட்டி ஜம்ப் பண்ணி இல்லை நடுவில் நுழைஞ்சு சைடில் போய் எப்படியாவது போய் முந்துமினே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் கண் அசந்தாரு, வாழ்க்கையே போயிடுச்சு. அவர் ஆவடுதுறையில் இதில் ஆவுடையார் கோவிலில் பெருமான் கூப்பிடுறாரு, ஆட்கொள்றார். ஒரு நிமிஷம் கண் அசந்தார், அவ்வளோதான். கண்ணை முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை, போச்சு. இவருக்கு முழிச்சு இருக்கும்போது யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ கண்ணு முழிச்சு பார்த்தா யாருமே அங்கே இல்லை. அதுக்கு தான் சாமி அழுது அழுது இந்த பாட்டை பாடுறாரு. எல்லாரும் போயிட்டாங்களே, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு. ஏன்? ஒரு செகண்ட் லேட் பண்ணதுனால போயிடுச்சு. ஆக இந்த பதி பசு பாசத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு செகண்ட் கூட வீணாக்க கூடாது. கண் அசந்தா போச்சு. சிவபெருமான் கண்ணு சிமிட்டுறதே கிடையாது. சிவபெருமானுக்கு கண் இமை ஆடாது. அவன் கண் சிமிட்டினானா அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு போயிடும். அதனால அவன் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே, பெரிய சோதி அண்ணாமலை சொல்கிறமே, அது போல் ஒரு சோதியனே அவன்தான். தொன் இருளே, அதோட ஆப்போசிட் என்ன? சோதிக்கு என்ன? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டு இருள். அடுத்தது தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே. ஆகி அல்லானே, அவன் ஆகுறான், இல்லாமலும் போறான். கரெக்ட். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. திருவாசகத்தில் எத்தனை சொல்லியிருந்தாலும் ஒரு 10 வரிகள் நமக்கு ரொம்ப ஹைலைட்ஸ். ஒரு சினிமாவில் ஒரு 7 சாங் இருந்தாலும் 1-2 சாங் வந்து நமக்கு சூப்பர் ஹிட் ஆகிடும். நம்மளும் அதை பாடிக்கிட்டே இருப்போம். கொலவெரி கொலவெரி டி, கொலவெரி கொலவெரி டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த படத்துல வேற சில பாடல்லாம் இருக்கு, ஆனா அந்த பாடல்கள்லாம் நமக்கு ஞாபகம் வராது. இந்த கொலவெரி கொலவெரிங்கிற சாங் மட்டும் நமக்கு நல்லா ஞாபகம் வரும். அது போல திருவாசகத்துல சிவபுராணத்தில் 95 வரிகள் இருந்தாலும் சில வரிகள் முக்கியமானவை, சில வரிகள் நம்மை ஈர்த்து விடும். அதுல ஒரு வரி, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. சிவபெருமான் நம்மை எல்லாம் ஈர்த்ததால் தான் இன்று இந்த வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இந்த வகுப்புல நீங்க ஏதோ ஒரு அப்படின்னுலாம் நீங்க இங்க வரல. வலையை போட்டு வீசி பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறார். அவர் ஈர்க்கவில்லை என்றால் இது தானாக வராது. முதல்ல உயிர்களுக்கு அறிவித்தால் தான் அறியும். அது திருவாசகத்துக்கு பொருள் அறியணும்னு ஒரு உயிர் நினைச்சிருச்சு அப்படின்னா அது யாருக்கு அந்த அறிவை கொடுத்துருக்க முடியும்? இதுக்கு கீழே திருவாசகம்னா என்னன்னு தெரியாத ஒரு உயிர் அதை கொடுக்க முடியுமா? சிவபெருமான் மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்க முடியும். ஆக நீங்களும் நானும் சிவபெருமானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறோம். நம்ம எதை சிந்திக்கணும், நம்ம எதை செயல்படணும், நம்ம பைப்பில் தண்ணி வரணுமா வேண்டாமா, கரண்ட் எப்போ போகும், பெயிண்ட் எப்போ பீல் ஆஃப் ஆகும், எல்லாம் அவர் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கார். டைரக்ட் கண்ட்ரோல்.
இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தா சில மாநிலங்கள்லாம் இருக்கு, சிலது யூனியன் பிரதேசம்னு இருக்கு. யூனியன் பிரதேசம் யார் பார்க்குறாங்க? நேராக பிரசிடென்ட் டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, லடாக்கா இருந்தாலும் சரி, நேரடி கண்ட்ரோலில் வந்துடும். மற்றதெல்லாம் அடுத்த கண்ட்ரோலில் வரும். ஆக நாம் எல்லாம் சிவபெருமானுடைய நேரடி அந்த இன்னர் சர்க்கிள் என்று சொல்லுவாங்களே, அந்த சர்க்கிளில் நம்ம இருக்கோம். அப்படி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை, என் தந்தை பெருமானே, கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, பெருசுக்கும் பெருசு, சிறுசுக்கும் சிறுசு, போக்கு வரவு, புணர்வு இல்லா, புணர்வுமில்லா புண்ணியனை. சில வரிகள் கடைசி வார்த்தை அதுக்கு அடுத்த வரியில போய் சேர்த்து நம்ம படிக்கணும். ஆக எத்தனை ஆப்போசிட்ஸ் இதுல இருக்கு பாருங்க. இன்பமும் துன்பமும் 1, இல்லானே உள்ளானே 2, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் 3, சோதியனே துன்னிருளே 4, தோன்றா பெருமையனே 5, ஆதியனே அந்தம் நடுவாகி ஆகி அல்லானே ஆகிறா இல்ல 2, ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அதை விட்டுருங்க. கூர்த்த மெஞ்ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும், புணர்வுமிலா புண்ணியனே. எவ்வளோ ஆப்போசிட்ஸை கொண்டு வந்து இது உள்ள புகுத்திருக்காரு பாருங்க. ஸோ ஒரு பாடலா நம்ம பார்க்கலாம். இன்பமும் துன்பமும் இல்லானே. இன்பமும் துன்பமும் சிவபெருமானுக்கு இல்லை. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு அவனுக்கு இன்பம் துன்பம் எப்படி வரும்? இரு வினைகள் செய்திருந்தா இன்பம் துன்பம் வரும். நல்வினை தீவினை, அதுதான் பாவம் புண்ணியம் என்று பதிவு செய்யப்பட்டு நமக்கு இன்பமும் துன்பமுமா வருது. இது சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை பாடம். இது வினை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் பிறக்கிறோம்? வினையால பிறக்கிறோம். நம்ம ஏன் இறக்குறோம்? வினையால இறக்குறோம். திரும்ப பிறப்போமா? வினை இருந்தா பிறப்போம், இல்லைன்னா பிறக்க மாட்டோம். அதுபோல வினை என்கிறது 2 வினை இருக்கிறது. அந்த 2 வினை என்ன சொல்றாரு? இன்பமும் அந்த 2 வினைகள் நாம் செய்தால், சுருக்கமா சொல்ல போனா, நம்ம ஏதாவது பாவம் செஞ்சோம், கோல்மால் செஞ்சோம், ஃப்ராட் செஞ்சோம், ஏமாத்தணும், ஃப்ராட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டப்படும். நல்லது பண்றோம், முற்றோதல் பண்றோம், விளக்கேற்றுறோம், கோயிலுக்கு போறோம், அன்னதானம் பண்றோம், நல்ல பேச்சை பேசுறோம் அப்படின்னாக்க நம்ம இன்பம் வரும் பின்னாடி. இந்த வாழ்க்கையில நமக்கு சில இதுல அப்படியே பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, பல இன்பங்கள் வந்திருக்குது, அப்பப்ப பல துன்பங்களும் வந்திருக்குது. ஆனா சில துன்பங்கள் நம்ம கிட்ட இருந்து நீங்க முடியாத துன்பமா அப்படியே உட்கார்ந்துருக்கு. பெரிய ஒரு 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 ஓட்டைன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு மேஜரான ஒரு இது அடிபட்டு நம்ம துன்பம் தான் பிளஸ்ல நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திருமணம் ஆகாம இருக்கலாம், திருமணமாகி கணவன் மனைவியை கைவிட்டிருக்கலாம், மனைவி கணவனை கைவிட்டிருக்கலாம், குழந்தைகள் பெற்றோரை கைவிட்டிருக்கலாம், பெற்றோர்கள் குழந்தையை கைவிட்டிருக்கலாம், அண்ணன் தம்பியை கைவிட்டிருக்கலாம், அக்கா தங்கச்சியை கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் உறவினர்கள் விட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 51% துன்பம், இது 49 தான் இன்பம். அப்படிதான் வச்சுக்கணும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி இருந்தா பரவாயில்லையே, 91% துன்பமா இருக்கு, 9% தான் இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. ஏன் என்றால் நாம் பாவம் செய்தோம், அதனால துன்பத்தை அனுபவிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எல்கேஜி யூகேஜியில் சொல்லித்தரதான் இது. பாவம் செஞ்சா துன்பம், புண்ணியம் செஞ்சாக்க இன்பம். உனக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா நீ தான் டிசைட் பண்ணணும். இந்த பிறவியில ஏன் உனக்கு இன்பம் துன்பம் வருது? நீ முன்னாடி பண்ணதுனால வருது, சிவபெருமானால வரல. சிவபெருமான் என்ன செய்வான்? அதை ஊட்டுவான். மண் இருக்குது, பானை வேணும் அப்படின்னா அந்த பானையை செய்வான். மண் இல்லாம செஞ்சு தர மாட்டான். அதுக்குதான் நிறைய பிடிச்சி குதிரையாக்குறான். காரண காரியம் சர்க்காரியவாதம்னு சொல்லுவோம் இது. ஆக இறைவன் அந்த வினையை உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இன்பமும் துன்பமும் நமக்குத்தான் உண்டு. ஏன்னா நமக்குத்தான் இந்த இருவினை அப்படிங்கிறது உண்டு. சிவபெருமானுக்கு இன்பம் துன்பம் கிடையாது. அவனுக்கு இந்த ஆணவ மலம் கிடையாது. ஆணவம் இல்லைனாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்ம மலம் கிடையாது. கண்மம் தான் இன்ப துன்பத்துக்கு ரெக்கார்டு. மாயா மலம் கிடையாது. மாயை கண்டு மயங்க மாட்டான். இப்போ சைவ சித்தாந்த வகுப்பு இருக்கு, வா போலாமா அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம், வேண்டியதான் யூடியூப்ல இருக்க, எப்போ வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. வேற ஏதாவது இங்கே நம்ம இதில் கும்மி அடிக்கிறாங்க போகலாமா அப்படின்னா போயிட்டு வந்துடுவோம். அது முதல்ல போயிட்டு வந்துடுவோம். இது 5வது நாளைக்கு கேட்டுக்கலாம், பொறுமையாக கேட்டுக்கலாம். அப்படி ஏன் இது சிவமா சவமா அப்படின்னா சவம் ஃபர்ஸ்ட், சிவம் நெக்ஸ்ட் அப்படி சொல்றோம்.
ஏன் இது மாயையோட இயல்பு. ஆக சிவபெருமானுகிட்ட இது எதுவுமே அண்டாது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம். சிவபெருமானை போய் நம்ம குத்தி அவனை பிடிச்சு அவனுக்கு அறிவு இல்லாம பண்ணி அவனை கையை கட்டி போட்டு அப்படியெல்லாம் உயிராலேயே நம்ம பண்ண முடியாது. இன்னொரு பொருளுக்கு அது நினைக்க கூட முடியாது. ஏன்னா அதுக்கு சுத்தமா அறிவு கிடையாது, ஜடப்பொருள். அதனால பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. அவனுக்கு பக்கத்துல இது எதுவும் போகாது. திருமூலருடைய திருமந்திரம் தான் இந்த வரி. இன்பமும் துன்பமும் இல்லானே சிவபெருமான். அவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. நீங்க அர்ச்சனை பண்ணாலும் அவனுக்கு இன்பம் கிடையாது. நீங்க அவன் சிலையை திருடி வித்தாலும் அவனுக்கு துன்பம் கிடையாது. நீ அவன் இல்லைன்னு சொன்னாலும் துன்பம் கிடையாது அவனுக்கு. அவன் மேல கல்லெடுத்து தெரிஞ்சாலும் துன்பம் இல்லை. அவன் நீங்க ஏதாவது மாதவிடாய் காலத்துல அவனை தொட்டுட்டாலும் அவனுக்கு ஒன்றும் துன்பம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏதோ நம்ம சாமியை குசிப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாமிக்கு ஒன்றும் குசி ஆகாது. சாமிக்கு குசி படுத்திட்டதாக நம்ம குசியா இருக்கிறோம். அதுக்குத்தான் படுத்துறோமே தவிர சாமிக்கு ஒன்றும் ஆகாது. நீ பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன. உங்க தாத்தன் பண்ணதே பத்தி அவர் கேர் பண்ணல. நீ என்ன ஜுஜுபி? அதனால அவர் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டார். ஆக சிவபெருமான் இன்பம் துன்பம் இல்லாதவன். நான் சொல்லலை, மாணிக்கவாசகர் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா என்ன சொல்றாரு? உள்ளானே உண்டு, அவனுக்கு இன்பம் உண்டு துன்பம் உண்டு அப்படிங்கிறார். ஒரே கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. எல்லா வேலை இந்த கருப்பு சட்டை போட்டவன் இதை பிடிச்சிக்குவான். இன்பம் துன்பம் உள்ளானேன்னு சொல்றாரு. அப்படியே இல்லைன்னு சொல்லியிருக்கு, அதை படிக்கலையா? ஒரு வார்த்தையை விட்டுருவான், முக்கியமான வார்த்தையை. வேற எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இன்பமும் துன்பமும் சிவபெருமான். மொத்தம் 3 பொருள்கள் இருக்கின்றன, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு சிவபெருமான், இன்னொன்னு உயிர்களாகிய நாம், இன்னொன்னு உயிரற்ற ஜட பொருள்கள். இது 3 தான் இருக்கு. எங்க சுத்தி வந்தாலும் ரங்கர் தான் சேவகான்ற மாதிரி இதுதான் திரும்ப திரும்ப. இப்ப சிவபெருமானுக்கு இன்பம் துன்பம் இல்லை, ஆனால் உள்ளானே. இன்ப துன்பத்துக்கு அவன் ஆட்படுகிறான், உட்படுகிறான். யாருக்காக உட்படுகிறான்? உங்களுக்கும் எனக்காக உட்படுகிறான். அவனுடைய பொண்டாட்டி பார்வதிக்கோ பிள்ளைங்க முருகனுக்கோ விநாயக பெருமானுக்காகவோ இல்லை. அவங்களையெல்லாம் அவன் செயல்படுத்தி படைச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்தது ஃபார் யூ அண்ட் மீ ஒன்லி. அவனுக்கு இது கிடையாது. சிவபெருமான் இன்ப துன்பங்களுக்கு உட்படுகிறான். நான் சொல்லலை, மாணிக்கவாசகர் சொல்றாரு. எப்படி? சைவ சித்தாந்தம் படிச்சிருந்ததான் தெரியும். இறைவன் உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து இந்த உயிரை நகர்த்தி கொண்டே போகிறான். என்னைக்காவது ஒரு நாள் இது புரிஞ்சுக்குமா பதி பசு பாசத்தைன்னு சொல்லி கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கான். பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4, இன்னும் பேட்ச் 40 கூட நடத்துவான் போல் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உயிராவது இதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடாதா அப்படின்னு சொல்லி. ஆக இன்ப துன்பங்கள் உள்ளவன். எப்படி உள்ளவன்? சிவபெருமான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஒன்றாய் இருக்கிறான். ஒன்றுனா என்ன? பிரிக்க முடியாதது. அப்படி அப்படி இருக்கு. நகமும் சதையும் சொல்லுவோம்ல. நகமும் அவங்க நண்பர்கள் எப்படி தெரியுமா? தோழிகள் அவள் 2 பேரும் என்ன எப்படி இருப்பாளுங்க தெரியுமா? நகமும் சதையும் மாதிரி இருப்பாங்கடி முன்னாடி எல்லாம். அதுல இருந்தே தெரியுது இது மாய உலகம்னு பேர். முன்னாடி எல்லாம் அப்படி இருப்பாங்கடி. இப்ப என்னாச்சுன்னா, என்னாச்சு சொல்ல, அது மட்டும் ரகசியமா கேட்பாங்க. ஆக சிவபெருமான் ஒவ்வொரு உயிர்களுடன் ஒன்றாய், எழுதிக்கங்க, உயிர்களுடன் ஒன்றாய் இருக்கிறான். உயிரை விட்டு அவன் பிரியறதே கிடையாது. உயிரே உடலை விட்டு பிரிஞ்சு நம்ம செத்து போயிட்டாலும் அந்த உயிர் எங்கேயாவது போகணும்ல. அந்த உயிருக்கு எப்படி தெரியும்? உடம்போட இருக்கிறவே ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஆஸ்திரேலியா அதை விடுங்க, இங்க இருக்கிற சென்னை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது உயிரோட இருக்கும் போதே. நான் என்னுடைய உயிரை என்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சிட்ட பின்னாடி வாட்ஸ்அப் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, லொக்கேஷன் கிடையாது, காது கேட்காது, கண்ணு கேட்காது, உருவமே கிடையாது. இப்போ நான் எங்க போகணும்? இறைவனுடைய மறைப்பு ஆற்றல் சொல்றமே, அங்க போகணும். இப்போ யார் கூட்டிட்டு போவா? முதல்ல உடம்புல இருந்து என்னைய எடுத்தது யாரு? அவர் எடுத்து என்ன பண்ணாரு? பக்கத்துல நம்ம வீட்டுல அந்த ஐஸ் பெட்டிக்கு பக்கத்திலே விட்டுருக்கிறாரா? இல்ல சுடுகாட்டுல விட்டாரா? கூட்டிகிட்டு போனாரா? பஸ்ல கூட்டிட்டு போயிருப்பாரா? இல்ல ஸ்வைன்னு நம்மளே பறந்துருப்போமா? நம்மளே பறக்கிறோம்னா எப்படி பறக்க முடியும்?
சந்திரனுக்கு ஏதோ சந்திராயன்னு ஒன்று விடுறாங்கன்னாலும் அதுக்கு கீழே இருந்து கண்ட்ரோல் இருக்கு. சந்திரனுக்கு ராக்கெட்டை விட்டாலும் அதுக்கு கண்ட்ரோல் இங்கே இருக்கு, கண்ட்ரோல் படி தான் அது போகும். அப்படிங்கும்போது உயிர் எங்க போகுது, எப்படி போகுது, ஏன் போகுது, அதுக்கு எப்படி வழி தெரியும்? எந்த மதத்தினரையும் நீங்க கேள்வி கேளுங்க. இன்னொரு மாற்று மதத்தினர், இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கு. வக்கீல் சொல்றாரு இல்லையா, இந்த கேஸுக்கு தீர்ப்பு 27ஆம் தேதி வழங்கப்படும் சொல்லி. அதுபோல நம்ம எல்லா உயிர்களுக்கும், எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ் வருவார், அன்னைக்கு வந்து நீ எல்லாம் அப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் டே எங்க இருக்கு? கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கா, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கா, மேலே இருக்கா? மேலேன்னா எந்த பிளானட்ல இருக்கு? யாரு இதுக்கு வழிகாட்டுவாங்க? இந்த உயிருக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவா? இது அறிவு தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த அந்த கரணங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான். மனம் போச்சு, சித்தம் போச்சு, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் போயிடுச்சு. இது இருக்கும்போதே நமக்கு அறிவு இல்லை சிவபெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. இது மனமே போயிடுச்சு நம்ம கிட்ட இருந்துன்னா எப்படி சிவபெருமானை தேடி போக வேண்டும்? அப்ப யாரோ ஒருத்தன் இந்த உயிரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கூட்டிக்கிட்டு போறான், அங்க போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். ஜட்ஜ்மெண்ட் டேயாவே வச்சுக்கலாம். காட் வர்றாரு, வந்து பாவம் பண்ணவெல்லாம் இங்கே போன்னு சொல்றாரு, புண்ணியம் பண்ணவெல்லாம் இங்கே போன்னு சொல்றாரு. நீங்க கிறிஸ்டியானிட்டியில எடுத்துக்கோங்க, ஹெவன் ஹெல்னு 2 இருக்கு. சொர்க்கம் நரகம்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போக சொல்றாரு, நரகத்துக்கு போக சொல்றாரு. நம்மளாம் சாமி கிட்ட வேண்டிக்கணும், சாமி நரகத்துல போட்டாலும் போடுங்க, சொர்க்கத்துக்கு என்னை அனுப்பிடாதீங்க. நரகத்துல போட்டாலாவது இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு தோணும், சொர்க்கத்துக்கு போயிட்டாக்க முன்னேறணுன்ற ஆசையே வராது. ஆக இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நமக்கு என்ன தெரியும்னா 0 தான் தெரியும். அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், நான் முனைவராயிருக்கேன். நீ உங்க அப்பா அம்மாவை நீ சூஸ் பண்ணல, உங்க அண்ணன் தம்பியை நீ சூஸ் பண்ணல, உன்னுடைய யாருக்கு பிறக்கணும்னு நீ சூஸ் பண்ணல, உன்னுடைய தனு நீ சூஸ் பண்ணல, உன்னுடைய கரணம் நீ சூஸ் பண்ணல, உன்னுடைய புவனம் நான் இங்கே கந்தர்வ கோட்டையில பிறப்பேன் என்பதை நான் சூஸ் பண்ணல, நான் இதையெல்லாம் அனுபவிப்பேன் இந்த உலகத்துல அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணல. அப்புறம் வேற என்னல பண்ண நீ? நான் யார் தெரியுமா? நான் என்னல இப்ப 4த்துல நீ என்ன பண்ணிருக்க? தனு நீ பண்ணியா, கரணம் நீ பண்ணியா, புவனம் நீ பண்ணியா, போகம் நீ பண்றியா? வேற என்ன பண்ற? உன் உயிர் என்னைக்கு போகும்? இப்ப என்னுடைய உயிர் என்னைக்கு போகும்னு எனக்கு தெரியுமா? எப்படி போகும்னு எனக்கு தெரியுமா? யார் முன்னாடி போகும் அப்படின்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா பேசும்போது மட்டும் அப்படி வாய் நமக்கு பெருசா இருக்கு. ஐ நோ எவ்ரிதிங், காட் இஸ் நாட் தேர். அப்படி உனக்கு உயிர் இருக்கானே தெரியல, நீ காடை எப்படி கண்டுபிடிக்க போற? ஆக இறைவன் ஒவ்வொரு உயிர்களிடமும் உள்ளானே. நான் உங்களிடம் பேசுகின்றேன், என்னுடைய கை ஆடுகிறது, அசைகிறது என்றால் எனக்கு உயிர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்க எஸ் போடுறதுனால எனக்கு தெரியுது நீங்க உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆக உயிர் என்ற ஒன்று இருந்து இயக்குவதால் தான் இந்த உடலும், இந்த அறிவும், இந்த வாயும், இந்த கையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிர் இல்லைன்னா இயங்காது. ஓ, ஐஸ் பாக்ஸ்ல இருக்கவங்களுக்கும் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவருக்கு உயிர் இல்லை, இவருக்கு உயிர் இருக்கு. இப்போ உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும். உடலை இயக்குவதற்கு உயிர் அவசியம் இருக்க வேண்டும். நமக்கு உயிர் கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஒரு அனுமானத்துல சொல்லிடலாம். பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா உயிரோட இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுபோல உயிரோட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா உள்ள சிவன் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா உயிர் இயங்குது அப்படின்னா அதை சிவம் இயக்குனா மட்டும்தான் இயங்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயங்குறது எது? உள்ளுக்குள்ள ஓடுற மோட்டர் எது? சிவம் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல உயிர் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல இந்த உடல் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல இந்த உலக மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. ஆக பெருமான் இல்லை என்றால் நம்ம நிலைத்து நிற்க முடியாது. நிலைத்து நிற்க முடியாதுங்கிறதுக்காக பெருமான் என்ன பண்றான்? உள்ளானே, நம்மளோட உயிரோட ஒன்றாய் கலந்து விடுகிறான். அடுத்த கான்செப்ட் என்ன? உடனாயும் இருக்கின்றான். ஒன்னா உயிரோட இருந்துகிட்டு இப்போ நான் வந்து போன பிறவில நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அதுக்கான துன்பத்தை நான் அனுபவிக்கணும், அந்த துன்பத்தை நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அனுபவிக்க மாட்டேன் அனுபவிடா அப்படின்னு சொல்லி அனுபவிக்க வைப்பான். ஏன் இதெல்லாம்? இது இந்த பாவம், இது மூட்டை கழிஞ்சாதான் அவனை அவன்கிட்ட கூட்டு போக முடியும். எல்லாமே அவனுடைய கருணை தான். ஆக ஒன்றாய் இருக்கின்ற இறைவன் ஒன்றாய் பின்னி பிணைஞ்சு, இப்போ உயிர் எங்க இருக்கு, சிவபெருமான் எங்க இருக்காரு, இதுக்குள்ள எங்க இருக்கு? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கங்கா யமுனா சரஸ்வதியில சரஸ்வதி எங்க இருக்கு தெரியாது, ஆனா இருக்கு. அது பூமியில இருந்து அந்த இடத்துல வந்து கங்கையும் யமுனையும் அலகாபாத்ல சேர்ற இடத்துல கீழே இருந்து சேர்ந்துக்கும். அப்ப
பெண்கள் ஜடை பின்னுவாங்க அந்த காலத்துல, அது போல. இறைவன் அந்த சடையில் நடுமுடி போல இந்த உயிர்களுக்கு இருக்கின்றான். இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, நடுவுல ஒண்ணு போட்டுக்கிட்டே வர்றோம் இல்லையா? அது இறைவனாக இருக்கின்றான். இது இந்த உயிரும் உடலும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கிறது. சைடுல இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ள இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இறைவன் ஒன்றாயும் உடனாயும் உயிர்களோட இருக்கிறான். ஏன் உடனாக இருக்கிறான் என்றால், உயிர்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும். ஏன்னா பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கு, அதை அனுபவிக்கணும், இருவினை ஒப்பு வரணும், அறிவு வளரணும். இதெல்லாம் மாயை. இந்த உறவுகள் எல்லாம் இப்ப வந்த உறவுகள். சிவபெருமான் தான் எனக்கு முதல் உறவு அப்படிங்கிறத இந்த உயிர் தெரிஞ்சுக்கணும். நீங்களே ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு கடைசியா வந்த ரத்த சொந்தத்துல இருந்து எழுதிக்கிட்டே போங்க. கடைசியா வந்தது யாரு? கீழே இருந்து எழுதிட்டு போங்க. கடைசியா வந்தது யாரு? என் பேரன் பேத்தி. அவனுக்கு முன்னாடி வந்தது யாரு? என் மகன் மருமக. அவனுக்கு முன்னாடி வந்தது யாரு? என்னோட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்க. அதுக்கு முன்னால நமக்கு ரத்த உறவு யாரு? நம்ம அப்பா அம்மா. அதுக்கு முன்னால ரத்த உறவு யாரு? நம்ம தாத்தா. அதுக்கு முன்னால முப்பாட்டன். அதுக்கு முன்னால நாப்பாட்டன். அதுக்கு முன்னால ஐப்பாட்டன், ஆர்ப்பாட்டன், ஏழ்பாட்டன், 9ஆம் பாட்டன், 10ஆம் பாட்டன், 1000ஆம் பாட்டன், 2000ஆம் பாட்டன், 3000ஆம் பாட்டன், 300,000ஆம் பாட்டனுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான். த ஒன்லி காட் லார்ட் சிவா நிற்பார். யார் நமக்கு லாங் டேர்ம் ரிலேஷன் யாரு, ஷார்ட் டேர்ம் ரிலேஷன் யாரு? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெரிய 60 வயசு ஆகி சைவ சித்தாந்த வகுப்புக்கு போனதான் தெரிஞ்சுக்க முடியுமா? வெரி 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 சிம்பிள் சைவ சித்தாந்தங்கிறது. இந்த உறவுகள் எல்லாம் அழிந்து போயிடும். எத்தனையோ பேர் நம்ம பெத்த பிள்ளை நம்ம கூட பேசுறது இல்லை, 15 வருஷம் ஆச்சு. சிவபெருமான் அப்படி கிடையாது. நம்மை விட்டு ஒரு இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். மற்றவன் எல்லாம் நீங்கிடும். இப்பவே நீங்கிருப்பான், இல்லைன்னா அடுத்த வருஷம் நீங்கிடுவான். என்னைக்கோ போற அன்னைக்கு அத்தனை பேரும் நீங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தனிதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? எந்த பிள்ளையாவது கொல்லி வச்சுட்டு அதுலயே ஜம்ப் பண்ணி குதிச்சுக்குவானா, எங்க அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு? அவன் அந்த பானையில தண்ணியை தூக்கிட்டு போகும்போதே அந்த சொத்தெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டாரா இல்லையா, வாரிசு சான்றிதழ் வாங்கணுமே, வாரிசுல தங்கச்சி அக்காவெல்லாம் சேர்க்கலாமா இல்ல பசங்களை மட்டும் வாங்கிக்கலாமான்னு சுத்தி சுத்தி வருவான். தான் உலக இயல்பு. ஆக இறைவன் ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்றான். வேறாயி இருக்கிறான்னா எப்ப இருக்கிறான்? இல்லானே. துன்பத்துல அப்போ ஒன்றாயும் உடனாயும் மட்டும்தான் இறைவன் உயிர்களோட இருக்கிறாரு அப்படின்னா துன்பத்திலேயே இருக்கிறான்னு தானே அர்த்தம். இல்லானேங்கிற பொருள் மாறி போயிடுமே. அதனால இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்றான். வேறாக ஏன் இருக்கிறான்? இந்த இன்ப துன்பம் எல்லாம் உன்னால நான் சுமக்கிறேன், உன்னால நான் சுமக்கிறேன். ஏன்னா உன்னோட ஒன்றாயும் உடனாயும் இருக்கிற ஒரு தவறால உன் கழுதையெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன், தலையில சுமந்துக்கிட்டு வரேன். ஆனால் நான் யாரு? நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வேறாகி இருக்கின்றான். குருநாதனாக நமக்கு அருள் செய்து நம்முடைய பாவத்தை ஒருத்தன் போக்கணும் அப்படின்னா அவன் ஏத்த மாதிரி நின்னா தானே போக்க முடியும். எனக்கு யாராவது திருநீர் வச்சு விடணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் முன்னாடி இருந்தா தானே வச்சு விட முடியும். ஆக குருநாதனாக வரும்போது வேறாகி இருப்பான். ஆக இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இறைவன் உயிர்களுடன் ஒன்றாய் இருக்கின்றான். பின்னாடி அது வரும்னு நினைக்கிறேன். அவன் இயங்குவதால் உயிர் இயங்குகிறது, உயிர் இயங்குவதால் இந்த உடல் இயங்குகிறது. இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு 2வது வரியில சொன்னார். இப்ப இறைவன் எனக்குள்ளேயே எப்போதுமே இருக்கிறான் அப்படின்ட்ட பின்னாடி நான் கோயிலுக்கு போகணுமா, பூஜை பண்ணணுமா, நான் வீட்டில் ஒரு டெத்து இருக்கு அப்போ சாமி கும்பிடலாமா, திருநீர் வைக்கலாமா, இதை கழட்டி வச்சிடணுமா இல்லை போட்டுக்கலாமா, எங்கேருந்து வரும் இந்த சந்தேகம்? நான் போட்டிருக்கேன் ஒருத்தராக எங்கள் வீட்டில் யாரோ தாத்தா செத்து போயிட்டாரு, இதை கழட்டி வச்சிடறேன். இதை கழட்டி வச்சுட்டா என்ன ஜீவனை கழட்டி வச்சுட்டதா அர்த்தமா? இன்னும் கையிலேயே அப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. சரியை கிரியில் இருக்கிற மாணவனுக்கு இதெல்லாம் போட்டுக்கணும், கழட்டக்கூடாது, சாமி கண்ணை குத்திரும், போலீஸ்காரன் வந்துடுவான், குரங்கு வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லி சாதம் விட்டுவாங்க. எந்த குரங்கு வந்து பிடிச்சிக்கிட்டு போச்சு? ஏதாவது குரங்கு வந்தால் அம்மா விட்டுருவாங்களா என்ன? ஆனால் பிள்ளைய பயமுறுத்துறதுக்காக அப்படி வச்சிருப்பாங்க. சரியகிரியெல்லாம் தாண்டி இவன் உணர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ன பொருள் சொல்லுங்க அப்படின்னு நீங்களே கேட்கலாம். ஏன் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? இறைவன் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரா? என்னுடைய உடம்புல இருக்காரு. கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லுங்க. ஏன் போக வேண்டாம்?
இறைவன் இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்ட பின்னாடி கோயிலுக்கு போக வேண்டாம். இறைவன் இங்கே இருக்கிறான்னு தெரியல எவ்வளவு நாள். ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான்னு சைவ சித்தாந்த வகுப்புல இப்ப சொல்லிதான் எனக்கு புரியுது. இது வரைக்கும் அங்கே இருக்கிறான், வெள்ளிக்கிழமை ஆடியில வெள்ளிக்கிழமை போகணும், ஆவணியில ஞாயிற்றுக்கிழமை போகணும், புரட்டாசியில சனிக்கிழமை போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவன் நான் வேண்டான்னாலும் இருப்பான் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆக இறைவன் தன்னுடைய சொரூப நிலையில் தன்னுடைய குணத்தில் இன்ப துன்பம் என்பது அவனுக்கு கிடையாது. ஏன் இன்ப துன்பம் கிடையாது? பாவம் புண்ணியம் அவன் பண்றதில்லை. ஏன் பாவம் புண்ணியம் பண்றதில்ல? ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம்ங்கிற குணம் அவனுக்கு கிடையாது. இல்லைன்னா அவனும் பண்ணியிருப்பான். ராஜச குணம் இருந்தால் கறியை சாப்பிட்டுட்டு எதையாவது கொலை பண்ணியிருப்பான். தாமச குணம் இருந்ததுனாக்கே ஏதாவது பப்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ஓ அப்படின்னு படுத்திருப்பான். ஆக அவனுக்கு இந்த 3 குணங்களும் கிடையாது. அவன் நிர்குணன், அவன் குணமிலி, அவன் குணாதீதன். அதனால அவனுக்கு இந்த இன்பமும் துன்பமும் கிடையாது. மொத்தம் 3 பொருள் தான் இருக்கு. சிவபெருமான் ஒன்று, உயிர்களாகிய நாம், அடுத்தது ஜடப்பொருள். ஜடப்பொருளுக்கும் இன்பமும் துன்பமும் கிடையாது. ஏன்னா அது ஜடம். அது கிட்டத்தட்ட அதுவும் சிவபெருமான் மாதிரி தான். சிவபெருமானுக்கு இன்பம் கிடையாது, ஜடப்பொருளுக்கு இன்பம் கிடையாது. ஆணவ மலத்துக்கு இன்பம் இருக்கா? இல்ல. கண்ம மலத்துக்கு இல்ல. மாயா மலத்துக்கு இல்ல. கண்ம மலத்துக்கு இன்ப துன்பம் இல்லையா? இல்ல. அதுக்கு இன்ப துன்பம் இல்ல. உன்னுடைய இன்ப துன்பத்தை அது வாங்கி வச்சிருக்குது, அவ்வளவுதான். திருப்பி கொடுத்துரும். ஆக இன்பமும் துன்பமும் இல்லான், ஆனால் இன்பமும் துன்பமும் உள்ளான் உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டுமே. இப்ப எனக்கு ஒரு துன்பம் வருகின்றது என்றால் அது இறைவனுக்கு தெரியாம வந்திருக்குமா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஏதாவது தவறு பண்ணா இறைவனுக்கு தெரியாத? அடுத்த பிறவில எனக்கு என்ன துன்பத்தை கொடுக்கணும் இன்பத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆக உள்ளானே ஒவ்வொருவருடைய உடம்புலையும் அவன் இருக்கிறதுனால இறைவன் நம்முடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்துக்கிறான். இதெல்லாம் சிம்பிளான கான்செப்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். சாமி என்னை எப்படி போட்டு சோதிக்கிறாரு, சாமி எப்படி? சாமி உனக்கு அழுக வந்தா அவனுக்கு அழுக வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஏன்? உனக்கு இந்த கண்ணுல இருந்து அழுக வருது, இது ஒரு ஊனக்கண்ணு, இதுல இருந்து கண்ணீர் வருது. இதுல இருந்து ஏன் கண்ணீர் வருது? உயிர் வாடுனதுனால கண்ணீர் வருது. இது உயிர் வாடவில்லை என்றால் கண்ணீர் வராது. உயிர் வாடி இருக்குன்னா உயிருக்குள்ள இருக்கிற உயிர் 6 உயிராக இருக்கின்ற பெருமான் வாடி இருப்பானா? வாடி இருக்க மாட்டான். காமன் சென்ஸ். காமன் சென்ஸ். அவன் வாடாம இது எப்படி வாடும்? ஆக நம்ம ஒரு உடல்ல ஏதோ ஒரு குறைபாட்டோட நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறோம்னா சிவபெருமானுக்கு தெரியாத அந்த கஷ்டம். அவன் கஷ்டப்பட்டுட்டு நீதியைத்தான் நமக்கு கொடுத்துருப்பான். அர்த்தஜாம பூஜைக்கு அப்புறம் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு என்ன படம் எடுக்கலாம், சைட் சீயிங் போகலாமா, நான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளைங்கெல்லாம் திரும்ப 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 அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குதே. உங்கள்கிட்ட வந்து 4-5 பேர் கூட்டமா நின்னாங்களே, அதுல ஏதாவது தேருமா? இல்லப்பா, ஒன்றும் தேரல. உங்ககிட்ட கூட்டமா வந்தாங்களே, அவங்க ஏதாவது தேர்ச்சா? இல்ல தேரல. சரி போ, நாளைக்கு பார்த்துப்போ. நாளைக்காவது எவனாவது பதி பசு பாசம் பேசுறானாப்பா அப்படின்னு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் உட்கார்ந்துருப்பாங்க. ஆக சிவபெருமான் நமக்கு இறைவன் கஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதில்லை, நம்முடைய வினைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அந்த வினைகளை நமக்கு ஊட்டுகின்றான். அது கருணை கடவுள் ஊட்டும் போது அதுல ஒன்றும் கோபத்தையும் மிளகாப்பொடி எல்லாம் சேர்க்க மாட்டான். நல்லா காரமா இருக்கட்டும், சிக்கன் வறுவலுக்கு போடுறாங்களே அப்படி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா போடலாம், ரெட் கலர் பவுடர் தூவலாம், அப்படிலாம் தூவ மாட்டான். அவன் அழுது 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 உள்ளாகி இருக்கும் போதும் தப்பு பண்ணான், கூடாகி இருக்கும் போதும் தப்பு பண்ணான், குரங்கா இருக்கும் போதும் தப்பு பண்ணான். மனுஷனா வந்துட்டான், திருந்தி வாழ்ந்துருவான்னு நினைச்சு 6 அறிவு கொடுத்த. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட அதிகமான தப்பு பண்றான் அப்படின்னு நொந்து 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 வெந்து அழுது அவரும் துன்பத்துக்குள்ள ஆளாகிறார்னு மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார். நான் கற்பனையில சொல்லல. இன்பமும் துன்பமும் உள்ளானே. இன்பம் துன்பத்துக்கு இல்லாதவன் இன்ப துன்பத்துக்கு உள்ளாகிறது யாருக்காக? பார்வதிக்கு முருகனுக்காகுமா? நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அடுத்ததாக, அதனால நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் தான் கொடுத்தாருன்னு. அவர் தான் கொடுத்தாரு. இன்பத்தை கொடுக்கும்போது அது நானா சம்பாதிச்சது. ஐயா முனைவர் பட்டம் வாங்கிட்டீங்க, ஐயாவுக்கு ஏதோ காலில் அடிபட்டுருச்சான், அந்த சிவன் சோதிக்கிறான். நல்லது வரும்போதெல்லாம் நாம் பண்ண, கெட்டது வரும்போது சிவன் இருக்கான். அவன் பாவம் சிவனேன்னு இருக்கான். என்ன பண்ணியோ அதை எடுத்துக்கிட்டு போப்பா, உன் பணம் தான் அங்க இருக்கு, பர்ஸ்ல எடுத்து செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறான். பெருமானை போல ஒரு கருணையாளன் இந்த பிறவியில நமக்கு கிடையாது. நாம் செய்த பாவத்தால் கஷ்டப்படுகின்றோம்.
அதை பார்த்து பார்த்து குறைச்சி குறைச்சி ஊட்டுகிறான். எவ்வளோ தாங்க முடியுமோ அதை மட்டும் தூக்கி தலையில வைக்கிறான். இப்போ இந்த கஷ்டம் இருக்கு, சரி அடுத்த பிறவியில அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தால் அதுல நமக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது காமன் சென்ஸ் தானே இந்த கேள்வி. இது ஒன்றும் பெரிய இன்டர்நேஷனல் டெக்னாலஜி கொஸ்டின் கிடையாதுல்ல. பாவம் செஞ்சேன் துன்பம் வருது, புண்ணியம் செஞ்சேன் இன்பம் வருது. இப்ப அடுத்து ஒரு பிறவியில எனக்கு இன்பம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? பெரிய சைவ சித்தாந்த ரத்தினமா இருந்தாதான் தெரியுமா? கை நாட்டுக்கு கூட தெரியும். நெல் விதைச்சா நெல் விளையிறது, கொள்ளு விதைச்சா கொள்ளு விளையிறது. இப்ப எனக்கு கொள்ளு வேணும், கொள்ளு விதைச்சா அது அவ்வளவு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்றே, ஹேண்டிகேப்ட் என்றே இங்கிலீஷ்ல சொன்னா. அவ்வினைக்கு இவ்வினையாம் இவ்வளவு நாள் தெரியாம இருந்தோம். சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, ரைட் ரைட் ரைட், மேட்டர் இதானா, சரி 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 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அது குட், வெரி குட், குட் சொல்லலாம். இப்போ வெரி குட் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், தெரிஞ்சிருச்சு. இப்ப படுகின்ற கஷ்டத்துக்கெல்லாம் நான் முற்பிறவியில செஞ்ச பாவங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. அதுவே ஒரு பாதி சக்சஸ். இதுக்கே நமக்கு மாலை போடணும். இன்னும் தெரியாதவன் 799 கோடி பேர் இருக்கான். 800 crores 799 crore பீப்புளுக்கு இப்ப நான் சொல்றது தெரியாது. நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பத்திற்கு நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் காரணம்னு 1 கோடி பேருக்கு மேல தெரியாது. அப்ப மீதி உள்ளவனுடைய அவனை நினைச்சு பார்த்தா நமக்கு பரவாயில்லையே நம்ம அப்படின்னு தோணுது. சரி, இந்த 1 கோடிக்குள்ள நம்ம வந்துட்டோம். 799 விட்டுருங்க, இந்த 1 கோடிக்குள்ள நம்ம வந்துட்டோம். 1 கோடிக்குள்ள வந்துட்டு என்ன பண்ற? திரும்ப அதே மாயில தானே போய் விழுகிறோம். நான் பண்ணேன், இது என்னோடது, அது என்னோடது, அது என்னோடது. திரும்ப அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர், உய்வினை நாடாதிருக்கும். உய்வினை நாட வேண்டும். பெருமானே, எப்படியாவது உன்னுடைய திருவடிக்கு கொண்டு போயிட்டு சாயிச்சியம் ஐயா சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அங்க நான் போகணும். மேல போகலான்னு சொல்றாங்க, மார்ஸுக்கு போகலான்றாங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது. உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். மனம் மெய் மொழிகளால் அப்படின்னு அர்த்தம் சைவ சித்தாந்தம். கைவினை செய்து மெய்யால், கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமென்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்தெமை எம்மை 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 எக்காலும் தீண்டப்பெறா திருநீலகண்டம். ரேவதி திருநீலகண்டம் இருக்காங்களான்னு தெரியல. ஓகே, அடுத்து ஒரு வரியிலே நின்றுகிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு ட்ரெயின். பரவாயில்ல. சிவபெருமான் நம்மளுடைய துன்பத்திலும் பங்கு கொள்கின்றான், இன்பத்திலும் பங்கு கொள்கின்றான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவனுக்காக இல்லை, அவனுடைய இன்பமும் இல்லை, அவனுடைய துன்பமும் இல்லை, நமக்காக அவன் சுமந்துக்கிட்டு வருகிறான். வேற எந்த ஒரு சாமியை நீங்க கும்பிட்டாலும் அந்த சாமி கிட்ட போய் கேளுங்க, என்னுடைய இன்ப துன்பத்தை நீ சுமக்கிறாயான்னு கேளுங்க. சும்மா சத்தமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பி ஓப்பன், டெல் மீ அப்படின்னு சத்தமா கேளு. ஏ பிரம்மா, கமான், என்னுடைய இன்ப துன்பத்தை நீ சுமக்கிறாயா அப்படின்னு கேளுங்க. அவன் பேன்னு முழிப்பான், அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவனுக்கு 15 தத்துவத்துக்கு தான் அவன் அதிபதி. தூள உடல் என்று சொல்லக்கூடிய கண்ணுல காணக்கூடிய 15 தத்துவங்கள், கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இதுக்கு மட்டும்தான் அவன் அதிபதி. அதுக்கு மேல கிராஸ் பண்ணா லைனை அவனை நெருக்கிடுவார் சார். அது மாதிரி அவன் கிராஸ் பண்ணி பண்ணி அவனுடைய தலைகளை தான் மாலைகளா போட்டிருக்காரு. இவ்வளோ பிரம்மன் நான் சொன்னதுனால தான் கட் பண்ணியிருக்கேன். 15 தத்துவங்களுக்கு மட்டும் அதிபதி. படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், காக்கும் கடவுள் 24 தத்துவத்துக்கு அதிபதி. அதுக்கு மேல எத்தனை தத்துவம் இருக்கு தெரியுமா தம்பி? 36. 3ல் 2 மடங்கு தான் போயிருக்கு. 36ல் 15 தத்துவத்துக்கு ஒருத்தன் தலைவன், 24 தத்துவத்துக்கு சேர்த்து ஒருத்தன் தலைவன். சரி, 36 தத்துவத்துக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான். இப்ப இதுல யாரை கும்பிடலாம், யாருக்கு வணக்கம் வைக்கலாம்? காமன் சென்ஸ்,
சிம்பிள் காமன் சென்ஸ். படைக்கும் கடவுள்னா அவனால காக்க முடியாது. அதுல இருந்தே தெரியுது அவன் இன்கேபபிள்னு பேர். படைக்கத்தான் தெரியும். காக்கும் கடவுள்னு அவனுக்கு ஏன் பேரு? காக்கத்தான் தெரியும், அவனுக்கு படைக்க தெரியாது. அவன் ஒரு கடவுளா? உருத்திரன் ஒருத்தர் இருக்கார், அழிக்கும் கடவுள், அவனுக்கு அழிக்கத்தான் தெரியும். அவன் கடவுளா நமக்கு? இது எல்லாத்தையும் ஒருத்தன் எவனாவது செய்வானா? அவன் கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா அவன் கடந்து இருக்கிறான் எல்லாரையும், அதனால கடவுள். அவன் யாரு? சிவபெருமான் 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 மட்டுமே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். அன்பருக்கு அன்பன் அல்ல. ரொம்ப 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 இந்த மாதிரி எப்படி கொடுப்பாங்க நமக்கு? உங்களுக்கு ஏதாவது பலாப்பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டோம்னு சொல்லி எதை எடுக்கலாம்? ஆப்பிள் எடுக்கலாமா? ஆரஞ்சுனா கூட அதை உரிக்கணும், அது நிறைய வேலை இருக்கு. மாதுளம்பழம் அதுலேயும் நிறைய வேலை இருக்கு. அப்படியே சாப்பிட்றது என்ன இருக்கு? அப்படியே சாப்பிட்றது ஆப்பிள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றது என்ன இருக்கு? வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழம், ஆப்பிள் கூட கடிக்கணும், வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்னு வாழைப்பழத்தை எடுத்து அதில் தோலை உரிச்சிட்டு அந்த வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து அதை தண்ணி விட்டு கலக்கி அப்படி கொடுக்குறாரு மாணிக்கவாசகர். அன்பருக்கு அன்பன் சிவபெருமான், சிவனடியாருக்கு அடியான். இப்போ சிவபெருமான் பெரிய ஆளுன்னு பார்த்துட்டோம். சிவபெருமானை நமக்கு அடியானாக ஆக்க முடியும் எப்போ? திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம், முப்பொருள் உண்மை தெரிஞ்சா. அதுதான் அடியார். சிவனடியார்னா யாரு? திருநீர் அணிஞ்சிருப்பாரு, உருத்திராக்கம் அணிஞ்சிருப்பாரு, மந்திரம் நமச்சிவாய இல்லைன்னா சிவாய நம்ம 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவாரு. ஒரு கண்ணாகிய திருமுறைகள் 18,000 எல்லாத்தையும் பாடாட்டியும் 5ஆவது பாடுவார். பஞ்சபுராணம் 14 சாத்திர நூல்களில் எல்லாத்தையும் தெரியாட்டியும் பதி பசு பாசம்னு 3 பொருள் இருக்குன்னு முப்பொருள் உண்மை தெரியும். இவர் தான் சிவனடியார். இது தெரிஞ்சவர் கட்டாயமா சிவனடியார். இது தெரியாதவர் நான் சிவனடியார் சிவனடியார்னு பேருக்கு முன்னாடி சிவ கைலை துரைசாமின்னு போட்டுக்கிட்டாலும் அவர் சிவ இல்லை, 0ன்னு அர்த்தம். நீங்கள்லாம் சிவனடியாரா இல்லையா அப்படின்னு பாருங்க. சிவபெருமானை நமக்கு பணி செய்ய வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அன்பராக வேண்டும். அன்பருக்கு அன்பன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு. மாணிக்கவாசகரே ஏதோ தெரியாம சொல்லி இருந்தாலும் எழுதுனது யாரு? முற்றும் எழுதுதல் பண்ணவர் யாரு? முதல்ல முற்றும் எழுதுதல் பண்ணது யாரு? இப்ப நம்ம பண்ணியிருக்கிறோம் 300 பேர். முதல்ல முற்றும் எழுதுதல் பண்ணது யாரு? சிவபெருமான். அவர் இல்லப்பா அன்பருக்கெல்லாம் அன்பன் இல்லப்பா, மாணிக்கவாசகர் அதாவது தூக்கத்துல வளராத, அன்பனுக்கு எதிரியே அப்படின்னு போடு அப்படின்னு மாத்தி எழுதிட்டு போயிருக்கலாம். அன்பனுக்கு அன்பனே அப்படின்னு சொல்றாரு. ஆக சிவபெருமான் நமக்கு நண்பரா எதிரியா அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியும்? நம்ம சிவனடியாரா, சிவத்தை தெரிந்து கொண்டோமா, சிவத்திற்கு அடிமையாகிறோமா, சிவத்திற்கு மட்டுமே அடிமையாகிறோமா என்றால் சாயுச்சியம் சத்தியமாக கிடைக்கும். நான் சொல்லலை, திருமூலர். தேன் இனிக்கும் அப்படிங்கிறது எப்போ தெரியும்? நாக்கு நல்லா இருந்தா தெரியும். நாக்கு நல்லா இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவனுக்கு இனிப்பும் தெரியாது கசப்பும் தெரியாது, அப்படி இருந்தது அந்த பீரியட்ல. அதுபோல் கடவுள் இருக்கிறார் அப்படின்னாக்க அதை அனுபவிக்கிறவன் அதை சுவைக்கிறவனுக்கு தான் தெரியும். தேன் இனிக்கும் தேன் இனிக்கும் தேன் இனிக்கும் தேன் இனிக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறது? ஒரு சொட்டு நாக்கில் விட்டு பார்த்தா தெரியுது. ஆக சிவபெருமானை நம்ம உணர வேண்டும் என்றால் அவனை நம்ம ஒரு சொட்டு நம்ம ருசிச்சு பார்த்தா தெரியும். அவனை ருசிப்பதற்கு என்ன வேணும்? 5 குவாலிஃபிகேஷன் வேணும். திருநீறு வேணும், உருத்திராக்கம் வேணும், 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய அல்லது சிவாய நம வேணும், பஞ்சபுராணம் வேணும், பதி பசு பாசம் இறைவன் உயிர்கள் மலங்கள் என்கின்ற முப்பொருள் உண்மை பேரளவில் தெரிஞ்சா போதும். ரொம்ப 14 புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 பொருள் தான் இருக்கு, 3 அனாதி பொருள், 3க்கும் அறிவுல வித்தியாசம் இருக்கு. இறைவன் மூத்தவன், அவ்வளவு. இதுல என்ன பெரிய செய்வ? சித்தாந்தம் படிக்கணுமா? சித்தாந்தம் மீன்ஸ் என்ன? உடனே கூகுள்ல போட்டு சித்தாந்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சித்தாந்தம், அது என்ன பண்ணும் பாவம்? பிலாசபி அப்படின்னு சொல்லும். ஓ சைவ பிலாசபியா? பிலாசபின்னா என்ன? அது ஏற்கனவே பிலாசபி படிக்கிறவனுக்கே பிலாசபி புரியாது. நீங்க ஐஏஎம் போனாலும் சரி, ஐஐடி போனாலும் சரி, பிலாசபிங்கிற வார்த்தை என்னன்னு பிலாசபிக்காரனுக்கே தெரியாது. பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் தெரியாது பிலாசபின்னா என்னன்னு சொல்லி. ஆக எங்கேயோ போய் நின்றுவோம் நம்ம. இறைவன் ரொம்ப எளியவன் நமக்கு. அவன் அன்பருக்கு அன்பன். யாவையுமாம் அல்லையுமாம்.
யாவையுமாய் அல்லையுமாம் அப்படின்னா யாவையும் எல்லாமே சிவம்தான். எதெல்லாம் சிவம்? எல்லாமே சிவம்தான். உயிரோட இருக்கிறதும் சிவம்தான், உயிர் இல்லாம இருக்கிறதும் சிவம்தான். சிவம் இல்லாம அது எப்படி இருக்க முடியும்? சிவம் இல்லாம உயிரினங்களே வாழ முடியாதுன்னு சொல்லும் போது சிவம் இல்லாம ஜடப்பொருள்கள் எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும்? சிவபெருமான் அதுக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். பூமி சுத்துதுன்னு படிக்கிறோம். பூமி சுத்துதுன்னா மேலையும் ஃப்ரீயா இருக்கு, கீழையும் ஃப்ரீயா இருக்கு. பூமிக்கு கீழையும் ஃப்ரீயா இருக்கு, அப்படித்தானே போட்டிருக்காங்க. 9 பிளானட்னு போட்டிருக்காங்க. பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி சுத்துது? பூமி சுத்துது, சிவபெருமான் சுத்துறதுனால சுத்துது. ஏன் சுத்துறாரு? உங்களுக்கும் எனக்காக சுத்துறாரு. வேற ஒரு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு ஆசையும் அவனுக்கு கிடையாது. உங்களையும் என்னையையும் கரையேற்றுறது தவிர அவனுக்கு ஃபுல் டைம் ஜாப் இது ஒண்ணுதான். நமக்காவது ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், ஈவினிங் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப், நிறைய ஜாப் இருக்கு. அவனுக்கு இருக்கிற ஒரே வேலை இது ஒண்ணுதான். உங்களையும் என்னையும் எப்படியாவது சச்சிதானந்தத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்ப இல்லை, அப்போல இருந்தே இதே தான். நம்ம தான் அவனுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடும். யாவையுமாய் உயிர் பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், அக்ரிணை, உயர்திணை எதுவாக இருந்தாலும், நிற்கிற உயிர் பொருள்கள், தாவர பொருள்களாக இருந்தாலும், நடக்கின்ற பொருள்களாக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், ஆகாயமாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், யாவையும் சிவபெருமான். அட்டமூர்த்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதமும் அவன், சூரியன், சந்திரன், ஆன்மாக்கள் எல்லாமே அவன். அல்லையுமாய், அதுல இருந்து விலகியும் இருப்பார். அப்படியே பட்டுக்கிற மாதிரி பட்டுக்குவார், பட்டுக்காம ஒதுங்கி நிற்பார். ஒதுங்க வேண்டிய நேரத்தில் ஒதுங்கிக்குவார். தாமரை இலையில ஒரு சொட்டு ட்ராப் தண்ணி விட்டா அது இலையில இருக்கும், ஆனால் இலை அப்படி சாஞ்சா கூட கீழே விழுந்துடும். அப்படி பட்டும் படாம இருக்கும். புளி இருக்கு இல்லையா, புளியம் பழம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழம் முதல்ல காயா இருக்கும்போது எது ஓடு எது காய் எதுன்னே தெரியாது, ஒன்னாதான் இருக்கும். அது போலதான் நம்ம இருப்போம் சரியில் இருக்கும்போது. கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு வரும்போது பழம் தனியா உள்ள வந்துடும், ஓடு இருக்கும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அதே பழம் மாதிரி தான் தெரியும், ஆனா ஓடு தனியா இருக்கும், பழம் தனியா உள்ள இருக்கும். அதுதான் முதிர்ந்த நிலை. ஆக இறைவன் யாவையுமாய் இருக்கின்றான், எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறான். எழுதிக்கங்க, வியாபகம் என்று சொல்வார்கள். அல்லையுமாய் இருக்கின்றான். இதுக்கு யாவையுமாம் அல்லையுமாய், யாவையுமாய் அல்லையுமாம் அப்படின்னு அந்த என்ன பொருள் அப்படின்னா கடவுள் என்று பொருள். கடவுள் என்ன? கடந்தும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். அதுக்கு பேரு கடவுள்னு பேர். அது கடந்து இருக்கிற போது தனியாக இருக்கின்றான், உள்ள இருக்கும்போது ஒன்றாக இருக்கின்றான். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையும் ஆம். சரி சரி. சோதியனே துன்னிருளே, சோதியனே, சாதாரண ஜோதி கிடையாது, பெருஞ்சோதி. அந்த ஜோதியை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம கண்ணு ஊனக்கண். 60 வாட்ஸ் பல்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 1000 வாட்ஸ் பல்பை பாருங்க, இப்பவே எனக்கு கண்ணு இழுக்கு. 1000 வாட்ஸ் பல்பை இவ்வளவு நேரம் கூட பார்க்க முடியாது. 10,000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி இது வேலையே செய்யாது. சூரியனை பார்த்து அப்படியே நீங்க ஒரு டார்ச், பென் டார்ச் அடிச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? சுனாயிடும். அதுபோல இறைவன் மிகப்பெரிய ஜோதியன். இந்த கண்ணால அந்த ஜோதியை பார்த்தா தாங்க முடியாது, கண்ணே புகஞ்சு போயிடும். அப்படி மிகப்பெரிய சோதியன். துன் இருளும் அவன்தான். அதுக்கு ஆப்போசிட் ஆகிய இருள் இருக்கணும். இப்போ சோதியனேன்னு சொல்லும்போது அவன் ஒளி வடிவனானவன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இறைவனை படம் வரையும் போது சிவபெருமான பெருமாள் வரைகிற மாதிரி, ராமனை வரைகிற மாதிரி கருப்பு கலர் போட்டெல்லாம் வரையக்கூடாது. இஷ்டத்துக்கு என்ன கலர் நம்ம கம்ப்யூட்டர்ல வருதோ அதெல்லாம் போட்டு வரையக்கூடாது. இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் சோதியன். சோதி என்ன கலரோ அந்த கலர்ல தான் வரையணும். சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே. இந்த ஆணவம் என்கின்ற இருள் இருக்கு இல்லையா, கொடுமையான ஒரு இருள். அந்த இருள் இறைவனுக்கு முன்னாடி அது நிற்காது, அணுக முடியாத பெருமை வாய்ந்தவன் அவன். ஆதியனே, ஆதி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி மீன்ஸ் ரூட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேர். ஆதியனே அப்படின்னா முதல்வனே என்று பெயர். முதலா. ஆதி வேற எங்க பயன்படுத்துறோம்? ஆதி
ஆதி மூலம்னு பேர் வைப்பாங்க. ஆதி மூலம்னா என்ன? ஆதினாலும் மூலம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பேர்ல ஆதி மூலம்னு வைப்பாங்க. பட் ஆனா அப்படின்னு பேசுவோம். பட்டுனாலும் ஆனானாலும் ஒண்ணுதான். ஆனா பட்டானா அப்படின்னு. இதுபோல ஆதி மூலம்னா ஆதியும் அதுதான், மூலமும் அதுதான். ஆதி என்றால் நமக்கு என்ன இதெல்லாம் தெரியுதோ, அனாதின்னு சொல்றோம்ல, அதுதான் ஆதின்னு சொல்றோம். எல்லா கடவுள்களுக்கும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன், காத்தாயி, கற்பாயி, மூக்கன், குறுப்பன், ஆடு கேட்கிறவன், கோழி கேட்கிறவன், மீன் கேட்கிறவன், எல்லாருக்கும் முற்பட்ட 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 ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாரு? சிவபெருமான் அப்படின்னு நான் சொல்லலை. மாணிக்க வாசகர் சொல்லி சிவபெருமான் எழுதியிருக்கிறார். நான் ஆதியன். இப்போ என்னைய எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கைலே ஐயா, நீங்க கைலே ஐயா ஒரு 1000 ஆண்டுகளாவே இருக்கிறாருன்னு எழுதுங்க அப்படின்னா நான் எழுத முடியுமா? எழுதுனா நீங்க படிப்பீங்களா? சிரிப்பீங்க. சிவபெருமான் எழுதியிருக்கிறாரு, நான் ஆதியன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதுக்கு மேல நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ஆதியனே அந்தம். அந்தம்னா என்ன? ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோம் வன்செவியோனின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் அப்படிலாம் பாடுறோம் இல்லையா? அதுதான் இது. ஆதியும் அந்தமும். எல்லாத்துக்கும் முதலானவன் அவன்தான், எல்லாத்துக்கும் இறுதியானவனும் அவன்தான். எல்லாத்தையும் மகா சங்ககாரம் எழுதிக்கணும். சங்ககாரம்னு ஒன்று இருக்கு. சங்ககாரம்னா பிரம்மா லெவல்ல இருக்கிற 15 தத்துவங்கள் அழிந்து போயிடும். மகா சங்ககாரத்துல விஷ்ணு அழிஞ்சு போயிடுவார். 24 தத்துவங்களும் அழிஞ்சு போயிடும். அதுக்கு மேல இருக்கிறதும் அழியும்னு நினைக்கிறேன். இந்த அசுத்தமாயி ஃபுல்லா அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆக அந்த மகா சங்ககாரத்தை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் சிவபெருமான் மட்டும்தான். அவனை நம்ம போற்றணுமா, அவனை நம்ம தூத்தணும், வாழ்த்தணுமா, வசப்பாடணும்? அவனை வசப்பாடுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அவன் யாரு? தேவாதி தேவன் அப்படின்னா இன்னும் 2-3 உலகம் உண்டாகி போயிடும். சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்ணை கவிக்கிட்டு நிற்க வேண்டியதான். அவன் காத்த கூட ஊத வேண்டாம். உலகம் உண்டாக அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் உலகம் உண்டாகி போயிடும். சங்கல்பம் என்று சொல்வார்கள். அப்படி படைக்கக்கூடியவனை போய் நம்ம என்னவோ நம்ம வீட்டு வேலைக்காரன் மாதிரி என்ன பண்ணான் தெரியுமா? அந்த சிவன் வண்டியில போகும்போது சாரி உள்ள போய் மாட்டிக்கிச்சு. ஆடா கடவுளை, சிவன் பண்ற வேலையாது. சிவனை இப்படி சரிசமமா பேசுறதா நம்ம? எதுக்கு சிவத்தை கூப்பிடணும்? இறைவா, இந்த இரு வினைன்னு சொல்றியே அது வேண்டாம். இந்த மலங்கள் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்றியே அது வேண்டாம். உன்னுடைய சக்தியில இந்த மறைப்பு சக்தி சொல்றியே அது வேண்டாம். அருள் சக்தியை கொடுத்து முத்தி நிலையை எனக்கு கொடு. இதுதான் அவன்கிட்ட வேண்டும். அருள் வேண்டும், முத்தி வேண்டும். அதுக்குள்ளேயே பிறவி வேண்டாம்ங்கிறதும் மறைஞ்சு போயிருக்கு. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறதும் அதுலயே மறைஞ்சிருக்கு. அருள் வேண்டும், இருவினை ஒப்பு வேண்டும், மல பரிபாகம் வேண்டும், சக்தி நிபாதம் வேண்டும், முத்தில 4வது நிலை வேணும். டாப் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேண்டாம், சாலோபம் வேண்டாம், நமக்கு அதுக்கு மேல வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்கணும். பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, கல்யாணம் ஆகிய 4 வருஷம் ஆச்சு. பிள்ளை குழந்தை பிறக்காததுக்கு அது பல பேருக்கு குழந்தைய பிறக்க விடாம பண்ணியிருந்திருக்கும். அதுக்கு யாருக்கு தெரியும்? நேற்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல. நேற்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு குழந்தை பிறந்துருமா? அதுக்கெல்லாம் சிவனை வார தெரியுது, நல்லதுக்கெல்லாம் சிவன் தான் செஞ்சான்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? சோதியனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதி அந்தம் நடு எல்லாமே அவன்தான். நடுவாகி ஆகி இருக்கிறவனே அவன்தான். ஆதியும் அவன்தான், அந்தமும் அவன்தான், நடுவும் அவன்தான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் எல்லாம் அவன்தான். இது பிரம்மா பண்றாரு, இது விஷ்ணு பண்றாரு, இது உருத்திரன் பண்றாரு. கரெக்டு தான். இது 3 பேரையும் யாரு பண்றாரு? பிரம்மாவை கூப்பிட்டுக்கிறீங்க. பிரம்மா, உன்னை யாரா படைக்கிறது? நீ எல்லாரையும் படைக்கிற. சரி, உன்னை படைக்கிறது யாருக்கு? அவன் திருன்னு முழிப்பான். விஷ்ணுவை கூப்பிடுங்க. நீ எல்லாரையும் காக்குற விஷ்ணு, உன்னைய காக்குறது யாருன்னு கேளு. ஒருத்தரா இங்க வா, நீ எல்லாரையும் அழிக்கிற, உன்னைய அழிக்கிறது யாருன்னு கேளு. எல்லாரும் மேல கை காமிப்பாங்க, நம்ம பாஸ் அப்படின்னு காமிப்பாங்க.
பிரம்மனுக்கு பாஸ், விஷ்ணுவுக்கு பாஸ், உருத்திரனுக்கு பாஸ். யாராக இருக்க வேண்டும்? நம்ம பாஸாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நமக்கு தொடர்பு வந்திருக்கு. அவனை பற்றி பேசுறதுக்கும் அவனுடைய இலக்கணங்களை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக இது எல்லாமாவும் இருக்கின்றவன், அது இல்லாமல் தனித்தும் இருக்கின்றவன். இப்போ நம்மளாம் இறந்துட்டோம்னா என்ன பண்ணுவார் சிவபெருமான்? அவர் இருப்பார். நம்ம உயிரும் இருக்கும், நம்ம உடல் தான் இறக்கும். உலகம் அழியும், வெள்ளத்தில் அழியும், இல்லைன்னா நெருப்பில் அழியும், இல்லைன்னா காற்றுல அழியும், எப்படியோ ஒரு வகையில் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிலச்சரிவில் அழியும், இல்லைன்னா சாராயத்தை குடிச்சாவது அழியும், கள்ளச்சாராயம் குடிச்சாவது அழியும். சிவபெருமான் அழிஞ்சிருவாரா? சிவபெருமான் எப்படி அழிவார்? நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலை அடிச்சுட்டு வேணா வேற பெரிய கோயிலா வேற மதத்து கோயிலை கட்டிடலாம். சிவபெருமானை அழிக்க முடியுமா? சைவ சித்தாந்தத்தை அழிக்க முடியுமா? சரி, முக்கியமான வரி 74வது வரி. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. மேக்னெட் இருக்கு, அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கா, என்ன இரும்பு தூள் இருக்கு, பெரிய மேக்னெட் ஒன்று வைக்கிறோம். அப்படி வச்சா என்ன ஆகும்? இந்த தூள்லாம் என்ன ஆகும்? ஓடி போய் பிடிச்சு ஒன்று மேல ஒன்னா ஏறி நிற்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு பக்கத்துல வரைக்கும் போயிட்டு நோ 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 ஐ டோன்ட் லைக் அப்படின்னு திரும்ப ஏதாவது வருமா? தன்னை இழந்து விடும், இரும்பே இழந்து விடும் காந்தத்துக்கு முன்னாடி. ரெண்டுமே ஜடப்பொருள்னு சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருக்கோம். காந்தமும் ஜடப்பொருள் தான். காந்தம் மட்டும் என்ன அறிவு உள்ள பொருளா? அறிவு கன்ஃபியூஷனே வேண்டாம். நமக்கு இருக்கிறதே 3 பொருள் தான். ஒன்று முற்றறிவு உள்ளது சிவபெருமான், ஒன்று சிற்றறிவு உள்ளது நீங்களும் நானும், இன்னொன்று அறிவு இல்லாதது. அது கோல்டா இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, சுந்தரனா இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும், சனியாக இருந்தாலும், ராகு கேதுவாக இருந்தாலும், பிளானட்டாக இருந்தாலும், பிளானட்டுக்கு மேலேயாக இருந்தாலும், உயிரற்ற ஜடப்பொருள். அதால அதுவா எதுவும் பண்ண முடியாது. சிவபெருமான் நமக்கு அறிவித்தே நம்ம அவனை வணங்க இன்னும் ஆரம்பிக்கல. வெள்ளிக்கிழமை மட்டும் போனா போறோம் கோயிலுக்குன்னு நினைக்கிறோமே. இங்க இருக்கிற டேபிள் சேரெல்லாம் எப்போ சிவபெருமானை வணங்கும்? சான்ஸே கிடையாது. இருக்கிறது 3 பொருள் தான். இதுல நமக்கு எப்பவுமே சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒன்று முற்றறிவு, இன்னொன்று சிற்றறிவு, இன்னொன்று 0 அறிவு, அற்ற அறிவு. எழுதிக்கங்க, முற்றறிவு, சிற்றறிவு, அற்ற அறிவு. அறிவு அற்றது. ஆக ஈர்த்து காந்தத்துக்கு எப்படி காந்தத்துக்கு முன்னாடி போயிட்டா வேற ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க எங்க பொன்னம்மாளம்மா. நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பா இவருக்கு என்ன நடந்தது? கண்ணப்பருக்கு மேல கொடுமைத்தேவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஏறிட்டார், மலை ஏறிட்டார். எப்படி ஏறினாரு? பெரிய புராணம் படிக்கணும். நம்மள மாதிரி இப்படி ஏறிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு முழங்கால அமுக்கி விட்டுக்கிட்டு அப்படியா ஏறினாரு? இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு ஏறினார். உலகளந்த பெருமாள் மாதிரி ஏறினார். வேடன், ஒரு வேடனுக்கு அப்படி ஈர்க்கப்பட்டார், ஓடினார். சேக்கிலார் அருமையா சொல்றார். அவருக்கு முன்னாடி யாரு போனாங்கன்னா இவருடைய அன்பு இவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தான். இவர் 4 படியா தாண்டி போனாக்க இவருடைய அன்பு 8 படியா தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. சேக்கிலார் சொல்றாரு, யார் போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் திண்ணன், இவன் கண்ணப்பருக்கு முன்னாடி பேர். இவனுடைய அன்பு முன்னாடி போக அப்புறம் இவன் பின்னாடி போனான். நம்ம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அன்பை முன்னாடி அனுப்பிட்டு நம்ம பின்னாடி போறோமா? நேரம் இருந்தா போறோம், இல்லைன்னா இல்லை. சாப்பிட நேரம் இருக்கு, ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்கு, கதை பேச நேரம் இருக்கு, வீட்டு வேலையை செய்ய நேரம் இருக்கு. சிவன் கோயில் போறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை. ஒருவேளை நேரம் கிடைச்சா போயிட்டு வருவேன், நேரம் இல்லைன்னா போக முடியாது. நீ கோயிலுக்கு போனியா? நேரம் இல்லை. நேரத்தை கொடுத்தவங்க பார்க்கறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. இதான் மாயை என்று சொல்வது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட யாரு? குடிகாரனை டாஸ்மாக் ஈர்க்குது. அப்புறம் சொத்து மேல ஆசைப்படுறவன பினாமி சொத்து ஈர்க்குது. கப்பல் வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு கப்பல் ஈர்க்குது. பட்டுப்புடவை வேணுன்றவங்களுக்கு பட்டுப்புடவை ஈர்க்குது. சிவபெருமான் நம்மை ஈர்க்கிறார். எதுக்கு ஈர்க்கிறாரு? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர்? பெருமான். சிறுமான் கிடையாது, மான் குட்டி கிடையாது, சின்ன மான் கிடையாது, பெருமான். அவர்
பெருமானாக இருக்கின்றார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. சிவபெருமான் ஈர்த்து விட்டார் என்றால் வேற நீங்க லக்கின்னு அர்த்தம். சிவபெருமான் வந்து இன்னும் ஈர்க்கலை அப்படின்னா பேட் லக்னு அர்த்தம். என்ன சொல்றது, கண்ணிருந்தும் குருடன் என்று அர்த்தம். அதனால சிவபெருமானுடைய ஈர்ப்பு வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தூக்கி போட்டுறோம். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு படிச்சார் பட்டினத்தார். மன்னனுக்கே கடன் கொடுக்குற அவர் குபேரன். குபேரன் தான் அப்படி வந்து இங்க குபேரன் குபேரனா இருந்தாக்க முத்தியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பூ உலகத்தில் வந்து பிறந்து முத்தியை அடைகிறார். இங்கேதான் அடையணும். திருப்பள்ளி எழுச்சியில கடைசி பாடல் 10வது பாடல்ல தான் சொல்லியிருக்கோம். மாலவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அடர்ந்தமை கருணையும் நீயும் அப்படின்னு சொல்லி வரும். அவங்க 2 பேரும் இங்க உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே, அங்க போனாலாவது நம்ம முத்தி அடையலாமே, அங்க போறதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே அப்படின்னு பாடுவாங்களாம். பாடலை பாடிடுறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பாடல் அது? 20வது பாடல் திருப்பள்ளி எழுச்சி. புவனியில் போய் பிறவாமை, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே அவமே. புவனின்னா நீங்களும் நான் இருக்கின்ற இந்த பூமி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, அது இன்னும் அதுல சிறப்பிலும் சிறப்பு. சில கோவிலுக்கெல்லாம் போகும்போது தூரத்திலேயே நின்று சாமி பார்த்தோம், அங்க பக்கத்துல போய் பார்த்தோம், எங்களை உள்ள கூட்டிட்டு போனார் ஐயரு, எங்களை உள்ளேயே உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் இந்த புவனத்தில் தான் இந்த இருவினை ஒப்பு, மலபரிபாதம், சக்தி நிபாதம்லாம் நடக்க முடியும். அங்கேயெல்லாம் நல்லது பண்ணியா ஜாய் என்ஜாய், கெட்டது பண்ணியா சஃபர். அப்படிதான் சொர்க்கம் நரகம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இங்க புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே அவமே போக்குகின்றோமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெரும் துறை உரைவாய். திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும். திருமாலுக்கு விருப்பம் அதுதான். திருமால் உனக்கு என்ன ஆசை சொல்லுப்பா, எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றி வைக்கிற. தங்க கிரீடம் வேணும்னு கேட்டா வாங்கி தர்ற, கோடி ரூபாய் லாட்ரி சீட்ல வேணும்னு கேட்டா கொடுக்குற, உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்தா சொல்லுப்பா அப்படின்னா இந்த பூலோகத்துல போய் மனிதனாக பிறக்க வேண்டும் சொல்லும். திருநீர் அணிய வேண்டும், உருத்திராக்கம் அணிய வேண்டும், நமச்சிவாய சொல்ல வேண்டும், பஞ்சபுராணம் பாட வேண்டும், பதி பசு பாசம் என்ற முப்பொருள் இருக்கிறது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும்ங்கிற உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்லல, பெருமாள் சொல்லுவாருன்னு மாணிக்க வாசகர் சொல்லி சிவபெருமான் எழுதி சிவகாசியில பிரிண்ட் அடிச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது என்னுடைய கருத்து இல்லை. யாரவன்? திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படவும் நீ நடந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்படிப்பட்ட பெருமான் உள்ளேயும் இருக்கிறவர், வெளியிலேயும் இருக்கிறவர். ஈர்த்து அவர் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நடுவுல தடைகள் வரும். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதான் மாயைகள் தொடங்கும். வீட்டிலேயே பெரிய பிரச்சனை வரும். வீட்டில் எல்லார் வீட்லையும் இல்லை, சில வீட்டுகளில் சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ கணவன் கேட்பாரு மனைவி கிட்ட, உனக்கு காட்டன் சாரி வேணுமா சில்க் சாரி வேணுமா? நம்ம மனைவி ரொம்ப இன்டெலிஜென்ட் மனைவி, சில்க் தான் வேணும். உனக்கு கவரிங் செயின் வேணுமா கோல்டு செயின் வேணுமா? கோல்டு செயின் தான் வேணும். ரொம்ப அதெல்லாம் தெரியும் எது நமக்கு வேண்டும், எது உயர்ந்த பொருள், எது சாதா பொருள், இது கவரிங், அது கோல்டு அப்படின்னு தெரியும். இது ஆசையா இருக்கும்போது கணவன் கேட்கறது, சுவிட்சர்லாந்து போகலாமா இல்லை இங்கே மலைக்கோட்டை போகலாமா? சுவிட்சர்லாந்து. மலைக்கோட்டையெல்லாம் அது எப்போவாது போய்க்கலாம், திருச்சியில தானே இருக்கு, மெதுவாக போய்க்கலாம். சுவிட்சர்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிட்டு வரும். கோபமாக இருக்கும்போது கணவன் என்ன சொல்லுவார், நான் முக்கியமா உங்க அப்பா அம்மா முக்கியமா அப்படி ஒரு கேள்வியை கேட்பாரு. நீங்க தாங்க முக்கியம். நான் முக்கியமா உன் சிஸ்டர் முக்கியமா? அப்படி நீங்க தாங்க முக்கியம். நான் முக்கியமா உன் படிப்பு முக்கியமா? நீங்க தாங்க முக்கியம். நான் முக்கியமா உனக்கு டிவி முக்கியமா? நீங்க தாங்க முக்கியம். நான் முக்கியமா சிவன் முக்கியமா? சிவன் தாங்க முக்கியம். நான் இருக்கிற மாதிரி உங்க வீட்டுக்காரர் இருப்பாரு. என்ன என்ன சொன்ன? சிவன் தாங்க முக்கியம். எப்படி நீ அது மாதிரி சொல்லலாம்? கை நீட்டி கழுத்து நீட்டிக்கு தாலி கட்டி
அது இதெல்லாம் முட்டாளுங்க, ஃபுல். சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன் நான். கவரிங் நகைக்கும் கோல்டு நகைக்கும் கேட்டீங்க, கோல்டு சொன்னேன். காட்டன் சாரிக்கும் சில்க் சாரி கேட்டீங்க, சில்க் சாரி சொன்னேன். எங்கள் பேரண்ட்ஸா நீங்களாங்கும்போது உங்களை தான் சொன்னேன். என் சிஸ்டரா நீங்களான்னா உங்களை தான் சொன்னேன். என் பிரதரா நீங்களா உங்களை தான் சொன்னேன். என்னுடைய படிப்பா நீங்களா, நீங்கள் தான் முக்கியம் சொன்னேன். என்னுடைய சொத்தா நீங்களா, நீங்கள் தான் முக்கியம் சொன்னேன். நீங்களா சிவமான்ற ஒரு கேள்வி வந்து விட்டால் இது சிம்பிள் லாஜிக் காமன் சென்ஸ் சிவமே. இதுல என்ன இருக்கு? அல்வா வேணுமா மலம் வேணுமான்னு கேட்டாக்க அல்வா தான் வேணும் சொல்றோம்ல நம்ம. சிவத்தோட நீ மற்றதெல்லாம் இது வரைக்கும் எத்தனையோ 10-15 கேள்வி கேட்பாரு. நான் சுருக்கமா சொல்லிட்டேன். அப்படியா நடக்கும் சண்டை? இன்னும் பயங்கரமா இருக்கும். நம்ம மட்டும் சும்மா இருப்போம். நம்ம ஒரு 4 கேள்வி அந்த ஆளை கேட்டு விடுவோம். நம்ம என்ன பெரிய வாயில்லா பூச்சியா? நம்ம வாய் திறக்க மாட்டோம். திறந்தோம் எவனும் முன்னாடி நிற்க முடியாது. அப்படியெல்லாம் பண்ணி கடைசியா கேள்வி எங்க நிற்கும்? நானா சிவனா? இது என்ன சூரியன் கிழக்க உதிக்குதா மேற்க உதிக்குதான்னு கேட்குற மாதிரி இருக்கு. கிழக்க தான் உதிக்கும். சிவமா நானா? அந்த கேள்வியை கேட்காதீங்க. டேஞ்சர் கேள்வி அது. கணவன்மார்களுக்கும் சொல்றேன். இந்த கேள்வியை கேட்டுறாதீங்க. நானா சிவனான்னு கேட்டுறாதீங்க. பதில் சிவன் வரும். அதனால இந்த கேள்வியை கேட்காம தள்ளி போடுறது நல்லது. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின். கூர்த்த மெஞ்ஞானத்தால். மெஞ்ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? மெஞ்ஞானம்னா என்ன? அஞ்ஞானம்னா என்ன? ஞானம், மெஞ்ஞானம், அஞ்ஞானம். அஞ்ஞானம்ங்கிறத என்ன சொல்ல? அஞ்ஞானம்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் வார்த்தை புரியாது. மெய்ஞானம் பொய் ஞானம்னு வச்சுக்கலாம். பொய் ஞானம் என்னன்னா பிஏ, பிகாம், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்பிஏ இதெல்லாம் பொய் ஞானம். அது எதுக்காக? அதெல்லாம் நான் கிராஜுவேட் ஆகுனா நான் நல்ல வேலைக்கு போகலாம், நான் கை நிறைய சம்பாதிக்கலாம், நான் என் குடும்பத்தோடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், நான் என்னுடைய பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நான் என் பேரன் பேத்திக்கு ஏதாவது ஒரு சொத்து ஒரு இடமோ ஒரு காம்ப்ளெக்ஸோ வாங்கி போட்டு போகலாம். இதெல்லாம் அந்த நானுக்கு தான் பயன்படும். எடுத்துக்கிட்டு போக முடியாது. எடுத்துக்கிட்டு போக முடியாத ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போற பாவத்தை செஞ்சிருக்கிறோமே. லஞ்சம் வாங்கியிருக்கிறோம், ஏமாத்திருக்கிறோம், பொய் சொல்லியிருக்கிறோம், கடன் வாங்கினதை கொடுக்கல. என்ன அறிவு ஜீவியா? அது 6 அறிவு எதுக்கு? இதுக்கு 3 அறிவு இருந்தாலே போருமே. எந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாதோ அதை சம்பாதிப்பதற்கு தவறை செய்து அதுக்காக அந்த பொருள் சம்பாதிச்சதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு இதுக்கு பண்ண பொய் ஃப்ராடு பித்தலாட்டத்தோட பாவத்தோட இந்த உயிர் போகுது. இதுக்கு பேரு 6 அறிவுன்னு பேரா 3 அறிவுன்னு பேரா? நீங்களே சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு போற புண்ணியத்துக்காக எடுத்துக்கிட்டு போகாத பொருள்களை விட்டா புத்திசாலின்னு அர்த்தம். விட்டுட்டு போற பொருளுக்காக எடுத்துக்கிட்டு போற பாவத்தை எவனாவது செய்வானா? கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? கீதா உபதேசம்னு அங்க போஸ்டர்ல ஒட்டியிருப்பாங்க. அதுல என்ன, நீ எதை கொண்டு வந்தா எதை எடுத்து செல்வதற்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்றாரு? அவர் 24 தத்துவங்களுக்குத்தான் அதிபதி. 24 தத்துவங்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. அந்த கரணங்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, கண்மேந்திரியங்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, ஞானேந்திரியங்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, தன்மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. இதெல்லாம் சூக்குமமா அங்க வித்யா தத்துவத்திலையும் மாயையிலையும் போய் உட்கார்ந்து அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால அவருடைய கெப்பாசிட்டிக்கு அவர் சொல்லிட்டார். இதே பிரம்மா கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? நீ எதை கொண்டு வந்தாய் இந்த தூள உடலில்? சூக்ம உடல்னு ஒன்று இருக்கிறதே பிரம்மாவுக்கு தெரியாது. அது அவரோட ஏரியா கிடையாது. அவரு எங்க வீட்டுக்காரர் டிஎஸ்பியா இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டாலும் டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்டர் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி. அந்த போர்டுல இருந்து 10 அடி தள்ளி ஒரு கொலை நடந்தாலும் உங்க வீட்டுக்காரர் டிஎஸ்பியால ஒன்றும் பண்ண முடியாது. சாட்சி தான் சொல்லலாமே தவிர கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்? லக்ஷ்மண் ரேகா இருக்கு. அது போல பிரம்மாவை கூப்பிட்டு 24 தத்துவம்னா அவனுக்கு என்ன தெரியும்? 15க்கு மேல தெரியாது. விஷ்ணுவை கூப்பிட்டு 31 தத்துவம், அஸ்துமாயில இருக்கிற 31 தத்துவத்தையும் கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? 24 தான் அவருக்கு தெரியும். இப்போ அதுக்கு மேல யாராவது இருப்பார்? வித்யேஸ்வரர் இருப்பார். அவருக்கு 31. அதுக்கு தான் வித்யா தத்துவம்னு பேர். அந்த தத்துவங்களுக்கு முதல் 7 தத்துவங்களை வித்யா தத்துவம்னு சொல்றோம். வித்யேஸ்வரர் அதை கண்ட்ரோல் பண்றதுனால அது வித்யா தத்துவம். அவருக்கு என்ன தெரியும்? அந்த 31 தத்துவங்களுக்கு தான் அவர் அதிபதி. அந்த பக்கம் ஒரு 5 தத்துவம் இருக்கு, அதுக்கு அதிபதி கிடையாது. அதுக்கு யார் அதிபதி?
பராசக்தியும் பரமசிவனும் மட்டுமே அதிபதி. அதை கண்ட்ரோல் பண்றது. ஆக இப்போ நம்ம யாருக்கு நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கிட்ட போய் கேட்கணும்? இப்போ நீங்கள் சைவ சித்தாந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட படிக்கணும்? எங்கள் ஐயா கந்தசாமி ஐயாட்ட போய் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், அதனால இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க இன்னும் சங்கற்ப நிராகரத்தில் எப்படி சொல்லியிருக்குது, 20 அப்படி சொல்லியிருக்குதுன்னு நிறையா சொல்லி தருவாங்க. அவங்க அதெல்லாம் வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக இறைவன் இந்த மெய்ஞானமாகவும் இருக்கின்றான், அஞ்ஞானமாகவும் இருக்கின்றான். இந்த கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின், அவர்களுடைய தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நோக்கரிய நோக்கே, வார்த்தை ஜாலம் இது. பார்க்க முடியாம பார்க்கிற அளவுல இருக்கானே, நோக்கக்கு அறிய, பார்க்க முடியாது, நோக்கே, நோக்கரிய நோக்கே, நுணுக்கு அறிய நுண்ணு உணர்வே. இப்படி ஒரு கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? என்ன சொல்றாங்க? அவனை நீங்க பார்க்க முடியாது, நோக்குதல் தான் பார்க்குதல். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ராமாயணத்துல கம்பர். இந்த பொண்ணு ராம மேல ஆசைப்பட்டா அப்படின்னு சொன்னாக்க சீதையை எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. ராம இந்த பொண்ணு பின்னாடியே சுத்தினான் அப்படின்னு சொன்னா அவனையும் தப்பா நினைச்சிருவாங்க. அதனால கம்பன் என்ன சொல்றாரு, அவங்க ஃபர்ஸ்ட் மீட் சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மீட் நம்ம லவ் பண்ணும்போது, டீனேஜ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட், நம்ம காதலியை காதலனை முதல்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மீட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மீட்ல யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது? ஃபர்ஸ்ட் மீட்டே ஞாபகம் இல்லை நமக்கு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மீட்டே நடக்கலை. ஃபர்ஸ்ட் மீட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க குற்றவாளி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஆசை ஜாஸ்தி இருந்தது, ராஜச குணம் தாமச குணம் இருந்ததுனால பார்த்துருக்குறாங்க. அப்போ கம்பன் என்ன பண்றான், இதுல யாரை குற்றவாளி ஆக்குறதுன்னு அவனுக்கு தெரியல. சீதையே குற்றம்னு சொல்லலாமா, சீதை தான் அவன் பின்னாடி ஓடினான்னு சொல்லலாமா, ராமன் அவன் பின்னாடி ஓடினான்னு சொல்லலாமா? கம்பனுக்கு பெரிய தலை உடஞ்சு போயிடுச்சு. கம்பர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்ப கூட அவர் பெண்மையை விட்டு கொடுக்கலாம். அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அப்படி சொல்லல, அண்ணலும் நோக்கினான். அண்ணல் நோக்கினான் அப்படின்னு சொன்னா அவன் மேல தப்பாயிடும். அண்ணலும் நோக்கினான்னா அப்ப அவன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே இவளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். 2 வார்த்தையும் ஒன்னா எழுத முடியாதுன்னு சொல்லி 2 லைன்ல எழுதியிருக்கிறாரு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். இப்ப அவளும் நோக்கினாள்னா இவன் நோக்கும் போது அவன் ஏற்கனவே நோக்கி விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். எவ்வளவு பெரிய, அதனாலதான் கம்பன் விட்டு கட்டுத்தெரியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம இன்னும் சைவ சித்தாந்தமே படிக்கல. நோக்கரிய நோக்கே, பார்க்க முடியாத, கண்ணால் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அவன் இறைவனை நம்ம எப்படி பண்ணலாம், இந்த 5 புலன்களை வச்சுக்கிட்டு இந்த கண்ணால அவனை பார்க்க முடியாது. 1000 வாட்ஸ் லைட்டே பார்க்க முடியல, செவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. சிவபெருமானை எப்படி பார்க்குறது? ஏன் உடலுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கிற காலையில போட்ட அந்த இட்லி எல்லாம் இட்லியா இருக்குதா, என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் வயிற்றையே எனக்கு தெரியாது, ஏன் மூளையே எனக்கு தெரியாது. சிவபெருமானை நான் எப்படி பார்க்கறது? அதனால அவன் நோக்கரிய நோக்கு. ஆனால் நுணுக்கரிய நுண்ணுணர்வை அவனை அறிந்து கொள்ளலாம், அவனை அறிந்து கொள்ளலாம். நம்ம மாணவி ஒருத்தவங்க பிரசவ வார்டில் அவங்க மகளை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பிரசவ வார்டில் போய் சிவபூசை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் பண்ணுவேன் அப்படின்னு சண்டேஸ்வரர் மாதிரி சண்டே போடுறாங்க. சண்டே போடுறதுனால அவருக்கு சண்டேஸ்வரர்னு பேர். சிவபூசைக்கு ஏதாவது தவறு இடையூறு விளைவிப்பின் உன்னை காலை வெட்டி விடுவேன்னு நம்ம மாணவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டேஸ்வரர் ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுபோல இறைவன் உணரக்கூடியவன். அம்மா நான் சொல்றேன், அப்படிலாம் சண்டைப்படாதீங்கம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, சல்தாய கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கம்மா, நாளைக்கு பண்ணிக்கிறது பூசைய அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நத்திங் டூயிங், பெருமான் எனக்கு உணர்த்துறாரு பூசை பண்ணணும்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. ஆக இறைவன் கண்ணால் பார்ப்பதற்கு அரியவனாக இருந்தாலும் உணர்வால் உணர்வதற்கு எளியவன். பார்க்க முடியாதுன்னு பயந்துராதீங்க, நமக்கு சான்ஸ் இல்லையோன்னு நினைச்சிடாதீங்க, உள்ளுக்குள்ளேயே உணரலாம் அவனை. நிறைய நம்ம மாணவர்களாக நமக்கு செய்தி அனுப்புவாங்க, இந்த திருவாசகம் எழுதுனதும் போதும் அடா 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 அடா, தினந்தோறும் நான் வீடியோ பார்க்கறதும் அந்த கதை கேட்கறதுமாவே ஓடுது எனக்கு 10 நாளா. ஐயா நான் எழுத ஆரம்பிச்சேனா, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஏன் இவ்வளோ நாள் சிவபெருமானை நான் பார்க்கவே இல்லைங்கய்யா. நான் 29 வருஷமா முற்றோதல் செய்து கொண்டிருக்கின்றேன். நேத்து தான் திருவாசகம் என்னன்றதை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அம்மையார் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். 29 இயர்ஸ் நான் முற்றோதல் பண்றேன். ஆனா அந்த 29 வருஷம் முற்றோதல், அது எத்தனை முற்றோதல்னு அவங்க சொல்லலை, 29 வருஷம்னு சொன்னாங்க. 29வது முற்றோதல் கிடையாது. 29 ஆண்டுகளாக நான் முற்றோதல் செய்த அனுபவம் என்னவோ அதை தராசுல ஒரு பக்கம் வச்சா, இந்த ஒரு தடவை முற்றெழுதுதல் பண்ணது அப்படி இந்த பக்கம் வச்சிங்கன்னா டைன் இந்த பக்கம் இழுத்துருது. எப்படி நடந்தது? நுணுக்கரிய நுண் உணர்வே உள்ளிருந்து உணர்த்துவான். ஏன்னா அவன் நுட்பமா தானே இருக்கிறான். அவன் ஆக உணரலாம், பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது. இந்த ஐம்புலன்களால அவனை பண்ண, இந்த ஐம்புலன்கள் எது கொடுத்துருக்குது? இந்த உலகத்துல உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் சிவத்தை நினைக்கிறதுக்காக கொடுத்தது இது. இதை வைத்து சிவத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அவனை நம்ம டைமென்ஷன் போட்டு கொடுத்துட முடியாது. இவ்வளவு ஹைட்டு, இவ்வளவு வெயிட், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆனால் பரம ஏழையாக இருந்தாலும் அவனை உணரலாம். ராஜாவா இருந்ததான் உணரலாம்னு கிடையாது. காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் கட்டிட்டு மன்னன் கும்பாபிஷேகத்துக்கு போய் கை நீட்டி நிற்கிறான். அவரு என்ன ஊர் அது? பூசலார், திருநின்ற ஊர். திருநின்ற ஊர்ல பூசலார் நாயனார் உட்காந்துக்கிட்டு, ஓகே கல்லெல்லாம் வச்சுட்டீங்களா? மனசுக்குள்ளேயே என்ன மாதிரி கேட்கல அவரு, உங்களுக்காக கேட்கிறேன்னா. ஓகே அசிகாரம் ஆயிடுச்சா? சரி ஓகே செங்கல் வைங்க. சிமெண்ட்லாம் அள்ளி கொண்டு கலவைப்படு. அம்மா ஜல்லியை ஓட்டுமா, மோட்டர் ஆன் பண்ணுமா, எல்லாம் போட்டு அவர் மனசுக்குள்ளேயே அந்த ஆலயத்தை கட்டி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, பெயிண்ட் அடிச்சாச்சா, ஓகே கலசம் வச்சாச்சா, கலசத்துக்கு கும்பம் வச்சாச்சா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கட்டிட்டு உட்காந்து, இன்னும் ஒரு செங்கல் ஒரு சுண்ணாம்பு கூட நகரல, சும்மா கற்பனையில அப்படி பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். பண்ணிட்டு நாளைக்கு இது கும்பாபிஷேகம்னு சொல்லி இவரே முடிவு பண்ணிக்கிறார். வேற யாரும் இவருக்கு சொல்லலை. ஐயர்கிட்ட போய் 4 நட்சத்திரமெல்லாம் இவர் பார்க்கல. நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, வளர்பிறையா இருக்கணும், அதுலயும் ஒரு முகூர்த்த நாளா இருக்கணும். ஏன்னா தேய்பிறையில சிவபெருமான் செத்து போயிடுவார் பாருங்க, வளர்பிறையில மட்டும்தான் அவர் உயிரோட இருப்பார், மற்ற நாள்கள் எல்லாம் அவர் செத்து போயிடுவார். அதனால இறைவன் இருக்கும்போது கல்யாணம் நடக்கணும் வளர்பிறையில, அதுலேயும் அந்த முகூர்த்த நாளாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். அப்படிலாம் இல்லை, அவர் பாட்டுக்கு கட்டினாரு, கட்டி முடிச்சாரு, நாளைக்கு கும்பாபிஷேகம்னு அவரே தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நம்மெல்லாம் கோயில்லையும் ஐயர்கிட்டையும் போய் 100 ரூபாய் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம், பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சிவனடியாருக்கு எதுக்கு பஞ்சாங்கம்? சிவனடியாருன்னா பஞ்சாங்கம் இல்லை, பஞ்சாங்கம்னா சிவனடியார் கிடையாது. கோளும் நாளும் நம்மை எதுவும் செய்யாது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த. அதனால் ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் கிரகம், வெள்ளி கிரகம், சனி கிரகம், 7.5 சனி கிரகம், அப்புறம் சனி, பாம்பு 2. எது 2 பாம்பு? ஒரு பாம்பு ராகு, இன்னொரு பாம்பு கேது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. டே சனி அப்படின்னா முழங்கால் போட்டுக்கிட்டு வந்து நிற்பான். எப்ப நிற்பான்? திருநீரும் உருத்திராக்கமும் நமச்சிவாயமும் பஞ்சபுராணமும் முப்பொருள் உண்மையும் தெரிஞ்ச சனி இல்லை, சனியோட அப்பனே வந்தாலும் அவனும் பேக் சைட்ல முழங்கால் போட்டுக்கிட்டு. நம்ம போய் திருநள்ளாறுல போய் எண்ணெயை வாங்கி அதே எண்ணெய் கடை சுற்றி வரும், நம்ம வாங்கி கோவிலில் கொடுக்கறத அவன் திரும்ப கடைக்கு கொடுத்துருவான். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லைன்னா அவ்வளோ எண்ணெயை கோயிலுக்குள்ள எப்படி பயன்படுத்த முடியும்? அது எண்ணெயை அங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் மனதுக்குள்ளேயே கோயில் கட்டினாரு. இறைவன் இந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்கு வந்தான். அங்கே மன்னன் கட்டிய கைலாசநாதர் கைலாயத்துல எப்படி இருப்பாரோ கைலாய மலை மாதிரி கோயில் கட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் போனா பாருங்க, ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு பக்தியை விட அழகுதான் அதுல அதிகமா இருக்கும். அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு மன்னன் பத்திரிக்கை வைக்கிறான். அப்ப போஸ்ட்போன் பண்ணிக்க சொல்லிட்டார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சொல்லிட்டார். அதுதான் இங்க மாணிக்கவாசகர் சொல்றார். நோக்கரிய நோக்கே, மன்னனே வந்து கூப்பிட்டாலும் போகாதவனே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. சும்மா எவனோ திருநின்ற ஊர்ல ஒரு கலவன் உட்காந்துக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்கிறான், அவன் எழுந்திரிச்சு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறான், அந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்கு நீ போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்றேன். அது போல சிவபெருமானை நீங்க இருக்கிற இடத்துல கூப்பிட அவர் வந்துருவார். அவருக்கு வந்து நீங்க எஸ்எம்எஸ் கூட அனுப்ப வேண்டாம், ப்ளீஸ் கம், ஐ எம் ரெடி, டெம்பிள் ஒர்க் கம்ப்ளீட்டட் இன்சைடு, யூ கம் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் போட வேண்டாம். நான் போடுறேன், சைக்கிளில் வேகமாக ஓடுங்க, முந்துமினே அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவனே முந்திடுவான்.
கண்ணால் பார்க்க முடியாது, மனதால் நினைக்க முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் சுவைக்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, ஆனால் உணர்வால் உணரலாம். நம்ம கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் பாருங்க. வேற எந்த கடவுளுக்கும் இந்த இந்த கெப்பாசிட்டி கிடையாது. அப்படியே உங்க தெருல இறங்கி நடந்து பாருங்க. அங்க என்னென்னவோ சாமி எல்லாம் நிக்குது. கையில அருவாள் வச்சுக்கிட்டு நிக்குது. அதை வச்சிருக்கு, இதை வச்சிருக்கு. எந்த சாமிக்கும் இந்த கெப்பாசிட்டி கிடையாது. போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கும்னா என்ன? போறது. சிவபெருமானுக்கு நமக்கெல்லாம் உண்டு. நமக்கு ஒரு நாள் ஐஸ் பெட்டி உண்டு. நீங்க நல்ல பெட்டியா பார்த்து இப்பவே அதுக்கு எல்லாம் பேர்லாம் எழுதி வச்சு அந்த பெட்டியில லூஸ் கான்டாக்ட் ஏதாவது இருந்து பக்கத்துல யாருக்கும் ஷாக் அடிச்சிடக்கூடாது. அதனால நல்லா நீங்களே வயர்லாம் வாங்கி கொடுத்து ஃபிட் பண்ணி அது நல்லா உங்களுக்கு நல்லா பிடிச்ச படத்தெல்லாம் வரைஞ்சு அதுல ஃப்ளவர் பாட்லாம் வைங்க. எப்படியோ ஒரு நாள் பெட்டியில வைக்கிறது தானே. இறைவன் நமக்கு ஐஸ் பெட்டியில வைக்கிற மாதிரி சிவபெருமான ஐஸ் பெட்டியில வச்சு பார்த்துருக்கிறோமா நம்ம? அவனுக்கு இறப்பு இல்லாதவன், அதான் போக்கு இல்லாதவன் அர்த்தம். வரவும் அப்படின்னா பிறவின்னு அர்த்தம். போக்கும் வரவும் அப்படின்னா சரியில இருக்கிற மாணவன் என்ன பண்ணுவான், கோயிலுக்குள்ள நுழையிறாரு, அப்புறம் கோயிலை விட்டு வந்துடுறாரு. அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே வெளியில வந்துருவாரு. அப்புறம் காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடின உடனே உள்ள போறாருன்னு சொல்லுவோம். திருப்பதியில ஏண்டா திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க? அது என்னது, காலையில சுப்ரபாதம். சுப்ரபாதம் ஏன் பாடுறாங்க? சாமி வர்றதுக்காக பாடுறாங்க. அப்புறம் நைட்டு அறிவராசனம் ஏன் பாடுறாங்க? சாமி தூங்குறதுக்காக பாடுறாங்க. சிவபெருமான் கண்ணையே சிமிட்டுறது இல்லையே அவன், அவனுக்கு ஏது தூக்கம்? அர்த்த ஜாமம் எல்லாம் உங்களுக்கு தான் அர்த்த ஜாமம், அர்த்த ராத்திரி. அவன் அர்த்தன் ஹரீஸ்வரர், அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. போக்கு வரவும் என்றால் பிறத்தல் இறத்தல் பிறவி என்கின்றது சிவபெருமானுக்கு கிடையாது. இந்த உலகத்திலேயே பிறக்காத ஒரு கடவுள் சிவபெருமான், இறக்காத ஒரு கடவுள் சிவபெருமான். மற்ற அனைத்து கடவுள்களும் தச அவதாரமாக இருக்கட்டும், தசவும் பிறந்தது, தசவும் இறந்துருச்சு. அது இப்ப வேற மாதிரி இருக்கு, ஆவியா இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கும். சிவபெருமான் பிறந்தாருன்னு யாராவது சொல்லுங்க, சிவபெருமான் இறந்தாருன்னு யாராவது சொல்லுங்க. சிவபெருமான சில பேர் குழந்தையா வரைகிறத கூட சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. குழந்தைய பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? யாரோ அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியுது. ஆக ஒரு அடியார் அன்பால சிவபெருமான குழந்தையா ஒரு படம் வரைஞ்சா, இன்னொரு அடியார் சைவ சித்தாந்தம் படிச்ச அடியாரு, குழந்தையா நீ வரையலாம், நீ எப்படி வேணாலும் வரையலாம், நீ ஒரு மானை வரைஞ்சிட்டு இதுதான் சிவபெருமான் கூட நீ வச்சு கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிவபெருமான் கோச்சிக்க மாட்டார். ஆனா அந்த அறிவு இல்லாதவங்க அதை பார்க்கும்போது, சிவபெருமான் குழந்தையா இருந்தா அப்போ பால் கொடுத்தது யாரா இருக்கும், அப்போ கன்சீவ் ஆனது யாரா இருக்கும், அவங்களுக்கு மாங்காய் கொடுத்தது யாரா இருக்கும்னு அப்படியே எதையாவது பண்ணி, அப்ப இவங்களுக்கு ஏதோ அப்பா அம்மா இருக்கு போல் இருக்கு, தாத்தா பாட்டி இருக்காங்க போல் இருக்குன்னு நினைச்சிருவாங்கிறதுனால சிவபெருமான குழந்தையா வரைய மாட்டாங்க. ஆக இறத்தலும் பிறத்தலும் என்கின்ற நமக்கு என்ன இருக்கோ, சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி சாகிறது பிறக்கிறது, சாகிறது பிறக்கிறது, சாகிறது பிறக்கிறது. இப்ப நம்ம பிறந்துட்டோமா, அடுத்து சாக போறோம், திரும்ப பிறப்போம், திரும்ப சாவோம், திரும்ப பிறப்போம், திரும்ப சாவோம், பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம், பிறப்போம், திருந்தவே மாட்டோம். சிலபஸ் கம்மி, 3. ஒரு பக்கம் சிவம் இருக்கு, ஒரு பக்கம் சவம் இருக்கு, உனக்கு எது வேணும்? இதான் சிலபஸ். சிவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சது பிறகு. சவம் வேணும் அப்படின்னு சொன்னா தொடருது பிறகு. அப்புறம் அந்த பிறவியில எனக்கு மூட்டு வலி வருது, பேச்சு வர மாட்டேங்குது, சொல்ல என்ன பிறவி வேண்டான்ற முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு நீ அந்த சாய்ஸை எடுத்துக்கல, அப்புறமா இப்போ இதை போய் எனக்கு வலிக்குது இடிக்குதுன்னு சொன்னா இப்பவும் சாய்ஸ் இருக்கு நமக்கு. சிவம் வேணுமா சவம் வேணுமா, சிவமா சவமா, சிவமா சவமா, சிவமா சவமா, சிவமா சவமா, சிவமா சவமா, சிவமா சவமா, சிவன் தான் வேணும். கவரிங்கா கோல்டா, கவரிங்கா கோல்டா, கவரிங்கா கோல்டு தான் வேணும். காட்டனா சில்கா, காட்டனா சில்கா, சில்க் தான் வேணும். சுவிட்சர்லாண்டா மலைக்கோட்டையா, சுவிட்சர்லாண்டா மலைக்கோட்டை, சுவிட்சர்லாண்டு தான் வேணும். சிவமா சவமா, சிவமா சவமா, சிவன் தான் வேணும். சிம்பிள் லாஜிக்கல். சின்ன குழந்தைங்க கூட இதை சொல்லும். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா பாவக்காய் வேணுமான்னு உங்க பிள்ளைகிட்ட கேளு, ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்ல. நம்ம இவ்வளவு வளர்ந்து முடி கொட்டிருச்சு, இப்ப கூட சிவம் வேணுமா சவம் வேணுமானா சவம் தான் வேணும். இதுக்கு பேர் பகுத்தறிவா? போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே. நமக்கு இருக்கிற இந்த தனு கரண புவன போகம்னு ஒண்ணு இருக்குல்ல, போகம்னா
புணர்வு என்று சொல்லக்கூடிய போகம். இந்த போகம் எல்லாம் சிவபெருமானுக்கு கிடையாது. தனு கிடையாது, கரணம் கிடையாது, புவனம் கிடையாது, அதனால போகம் கிடையாது. இதுதான் நம்ம சிவபெருமான். ரொம்ப இன்னைக்கு ஸ்லோவா போயிட்டு இருக்கு சிலபஸ். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் 4ஐயும் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் என்ன, 3 பொருள் தான் இருக்கு. ஒன்று முற்றறிவு, இன்னொன்று சிற்றறிவு, இன்னொன்று நோ அறிவு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ 3ம் இருந்தது, 3ம் இருக்குது, 3ம் எப்போதும் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவும் காரியம் இல்லை. நெருப்பு இல்லாமல் புகையாது. சோழியின் குடுமி சும்மா ஆடாது, ஏதோ ஒரு காரணத்தால ஆடுது. உலகம் தோன்றி இருக்கு, காரணத்தால தோன்றி இருக்கு. நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், ஒரு காரணத்தால எடுத்திருக்கிறோம். இந்த வகுப்பு நடக்குது, ஒரு காரணத்தால நடக்குது, காரணம் இல்லாம நடக்காது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் உண்மையான சிவனடியார்னு பெயர். ஆரம்ப நிலையில கோயிலுக்கு போகாம இருக்கிற 799 கோடி பேர்ல நம்ம 1 கோடி பேர் கோயிலுக்கு போறோமே, அது பெரிய விஷயம். அதுவே ஒரு சாதனை. ஆனா அதோட முடிஞ்சிருமா? அதுக்கு அடுத்து என்ன? விளக்கு ஏத்தனமே, அவர் யாரு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? விளக்கு ஏத்தணும், சிவனுக்கு விளக்கு ஏத்திட்டோம், சரி. சிவன் யாரு? சிவபுராணத்துல இருக்கு. சிவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவனுடைய புராணத்தை, வரலாற்றை படிக்கணும். சிவனுடைய வரலாறுக்கு தூய தமிழ் வார்த்தை புராணம். சிவனுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவ புராணத்தை படிக்கணும். சிவபுராணம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். காக்கும் எம் காவலனே, காவலனே. சிவபெருமான் மட்டும் நம்மளை காக்கவில்லை என்றால் நம்ம இருக்கவே முடியாது. இந்த நாட்டில் நம்ம இவ்வளவு அமைதியாக இருக்கின்றோம் என்றால் யாரு காரணம் தெரியுமா? BSF என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுடைய இராணுவ வீரர்கள். நம்முடைய இராணுவ வீரர்கள் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது யாராவது அசைறானா, அவங்க கண்ணு மூடாம இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணை திறக்காம நல்லா கொரட்டை விட்டு தூங்குறோம். தினந்தோறும் ஒரு 100 தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. அப்படி இருந்ததுன்னா ஒரு 10 தீவிரவாதி வந்தப்பவே பாம்பே உண்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. 1-2 தீவிரவாதி வந்தப்பவே இங்கே சேலத்துல குண்டு, கோயம்புத்தூர்ல குண்டு, பாண்டிச்சேரியில குண்டுன்னு ஆயிடுச்சு. ஒரு 1000 பேர் உள்ள வந்துட்டான்னா என்ன ஆகும்? நமக்கு தூக்கம் நிம்மதியா இருக்குமா? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்குன்னு தெரியலனாலும் நமக்கு தூக்கம் வந்துருமா? அவ்வளவுதான் போச்சு தூக்கம். ஆக நமக்கு காவலர்களாகி இருக்கின்ற இராணுவத்திலே இருக்கின்ற அவர்கள் பாவம், அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தான் உறங்காமல் குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் நம்மன்னா காலையில 7 மணிக்கு காப்பி வேணும், அப்புறம் 8:30 மணிக்கு ஒரு பிஸ்கட் வேணும், 10 மணிக்கு டிஃபன் வேணும், 12:30க்கு ஒரு டீ வடை வேணும், 1 மணிக்கு லஞ்சு வேணும். இதெல்லாம் அவங்களுக்கு டைமுக்கு கிடைக்குமான்னு தெரியாது, சொல்ல முடியாது. இருந்தாலும் என் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாம இருக்கணும்னு சொல்லி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கிற லோயர் லெவல் கமாண்டாவை அங்க இருக்கிறாங்க. சிவபெருமான் காக்க மாட்டாரா நம்மளை? சிவபெருமான் காக்க மாட்டாரா? அவரு நமக்கு காவலன் கிடையாதா? அவரை மீறி நம்மளை யாராவது தொற்ற முடியுமா? சில பேருக்கெல்லாம் ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கும், ஆனா அந்த எதிர்ப்பெல்லாம் அவனை பாதிக்காது. ஏன்? சிவபெருமான் கவசமாக நிற்கிறதுனால. இல்லைன்னா ஊதி தள்ளிடுவாங்க நம்ம. அவனுடைய எதிரிகள், அவங்க எதிரிகள்லாம் யாருன்னு பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானா இருப்பான். ஆனா நீங்க நல்லா இருக்கிறீங்க எப்படின்னு கேளுங்க. ஏதோ சிவபெருமானுடைய கவசம் முன்னாடி இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு இங்க தெரியல. கவசம் நீங்கிருச்சு அப்படின்னு இப்ப சினிமால எல்லாம் பாக்குறோம்ல, அந்த கத்தியால குத்துவான், அது ஒன்றும் ஆகாது. அப்புறமா அந்த கவசத்தை எடுத்த பின்னாடி குத்துனா செத்து போயிடும். அதுபோல நமக்கு கவசமாக இருக்கின்றவன் சிவபெருமான். அவனை போய் நம்ம அழிக்கிற கடவுள், சோதிக்கிற கடவுள், துன்பம் கொடுக்கிற கடவுள், குடும்பத்தை பிரிக்கிற கடவுள், பிசினஸை உடைக்கிற கடவுள் நடப்பார். காக்கும் எம் காவலனே, என் காவலன், என்னுடைய கணவன் என்னை காக்காமல் போய்விட்டாலும் என்னை காப்பான் இந்த காவலன். என்னுடைய பிள்ளைகள் என்னை காக்காமல் போய்விட்டாலும் இந்த காவலன் கட்டாயமாக காப்பான். ஏன்? மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியிருக்கிறாரு, காக்கும் எம் காவலனே. இப்ப யாரை நம்பலாம்? வாட்ச்மேனை நம்பலாமா? அரசியல்வாதிகளை நம்பலாமா? சொந்த பந்தங்களை நம்பலாமா? நட்பு உறவுகளை நம்பலாமா? யாரை நம்பலாம்? சிவபெருமானை நம்பலாம். ஏன் நம்பலாம்? திருவாசகத்துல இருக்கு, காக்கும் எம் காவலனேன். மாணிக்க வாசகர் தப்பா சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, தெரியாம சொல்ல மாட்டாரு. அப்படியே சொல்லியிருந்தாலும் சிவபெருமான் எழுதியிருக்க மாட்டார்.
டபுள் கேரண்டி இது. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. காண்பரிய பேரொளி, பேரொளி முன்னாடியே நம்ம பார்த்தோம். காண்பரிய பேரொளி, பெரிய ஒளி. சின்ன ஒளியெல்லாம் நம்ம மேட்ச் பாக்ஸ் பற்ற வைக்கும்போது சின்ன ஒளி, சிகரெட் லைட்டில் வர்றது இன்னும் கொஞ்சம் சின்ன ஒளி, அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வர்றது, கேஸ் ஸ்டவ்வில் வர்றது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒளி. அப்படி ஒளி 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 ஒளின்னு பெரிய ஒளி ஒன்று இருக்குது அப்படின்னா அது சிவபெருமான் தான். காண்பரிய பேரொளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிவபெருமானே எனக்கு காட்டு, எனக்கு காட்டு, எனக்கு கண்ணுக்கு தெரியல, அதனால அவர் இல்லை. இது பேர் கோயில் சொத்தை கொள்ளை அடிக்கிறவன் பேர். அவனுக்கு ஏதாவது ஒரு கோஷம் வேணும், அதுக்காக கடவுள் இல்லைங்கிறத பயன்படுத்துவோம். காண்பரிய பேரொளியே, பேரொளியா இருந்த இன்னொரு லாஜிக்கல் கொஸ்டின் உங்களுக்கு வரும். சின்ன ஒளின்னா கண்ணுக்கு தெரியாது, பேரொளின்னா தெரியணும்ல. இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தானே. எல்லா லாஜிக்குக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. சத்காரிய வாதம் இது. காண்பரிய பேரொளிய, பேரொளியை நம்மளால பார்க்க முடியாது. அதான் நான் சொன்னேன், 1000 வாட்ஸ் 40 வாட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம், அதுவே கண்ணு கூசு. 4000 வாட்ஸ் பல்புன்னு ஒன்று போட்டால் அதை நம்மளால பார்க்க முடியாது. நம்ம கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் பல்புக்கே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனையும் அவங்க அப்பாவையும் அவங்க தாத்தாவையும் உயிர் கொடுத்த அந்த உடல் கொடுத்த சிவபெருமானை நம்ம எப்படி பார்க்கறது? ஆக நமக்கு காண்பரிய பேரொளி அப்படின்னு சில பேர் சொல்லலாம், கடவுளை எனக்கு காமி, நீ காமிச்சா நான் நம்புறேன், காமிக்கலைன்னா நான் நம்ப மாட்டேன். இப்போ பாரு, இது பேனா, இது நான் பார்க்குறேன், இதே இருக்கு, அது மாதிரி நீ சிவனை காமி. டே இது வேறடா, சிவபெருமான் வேற. இதை நீ பார்க்கறது விப்கியார் என்று சொல்லக்கூடிய வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 ஒளிக்கற்றையோடைய சேர்ப்பு தான் இந்த ஒளிவண்ணம். இதை நீ பார்க்கலாம். அந்த விக்கு கீழே கொஞ்சம் இருக்கு, ஆருக்கு மேலே இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த 7 காம்பினேஷன் அந்த சூரிய ஒளிக்கற்றைன்னு சொல்றோமே, அதுக்கு மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் மனித கண்களுக்கு புலன்படாது. அது பார்க்கணும்னா வேற ஞானிகள் பார்ப்பாங்க. திருஞான சம்பந்த பெருமான் இங்க ராமேஸ்வரத்துல நின்றுக்கிட்டு இலங்கையில இருக்கிற கேதீச்சரத்துல அங்க அந்த ஆத்துல தண்ணி போகும்போது அந்த மரத்தோடைய கிளையும் இலையும் அந்த தண்ணியில அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குன்னு எழுதுறாரு. நான் போய் பார்த்தேன் ஸ்ரீலங்கால அப்படி இருக்குதான்னு சொல்லி. அப்படிதான் இருக்கு. இங்க என்ன இது காளகஸ்தியில நின்றுக்கிட்டு இதுல இமயமலையில கைலாய மலையில ஒரு யானைய ஒரு பாம்பு முழுங்குது அப்படின்னு எழுதுறாரு. யானையை எப்படி பாம்பு முழுங்கும்? அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயில் போனவங்களுக்கு தெரியும், ராஜராஜன் அதை வடிச்சு வச்சிருக்கான், சில அங்க சிற்பமா வடிச்சிருக்கு, யானையை பாம்பு முழுங்குற மாதிரி. யானையை பாம்பு முழுங்குமா? முழுங்கிருக்கு. அங்க இருக்கிற பாம்பு முழுங்குது திருஞான சம்பந்தர் பார்த்து எழுதியிருக்கிறாரு. நமக்கு சந்தேகமா இருக்கும் அப்படின்ட்டு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில்ல அதை முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அதை செதுக்கி வச்சிருக்கிறான். ஆக கண்ணுக்கு தெரியவில்லை, என் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவனை விட இந்த ஃபூல், த இடியட், மோஸ்ட் என்ன சொல்றது, என்ன வார்த்தைன்னே அவனுக்கு தெரியல, இல்லிட்ரேட், தம்ப் இம்ப்ரெஷன், படிக்காதவன், என்னத்தை வேணாலும் அவனை சொல்லலாம். என் கண்ணுக்கு கடவுளை காமி, என் கண்ணுக்கு காமிக்கலைன்னா இல்லைன்னு அர்த்தம். உன் கண்ணுக்கு என்னடா தெரியும்? இருட்டுல பூனைக்கு தெரிகிறது கூட பகல்ல உனக்கு தெரியாது. இது எப்படி இருக்கு? இருட்டு நேரத்துல, டார்க் இருட்டுக்குள்ள, கரும் இருட்டுக்குள்ள பூனைக்கு என்ன தெரியுதோ அந்த பொருள் உனக்கு தெரியாது. லைட்டு போட்டா கூட உனக்கு தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி கொலை நடந்தது, அது யாருன்னு நாய் கண்டுபிடிச்சிருது, உனக்கு தெரியாது. உன் அறிவு, உன் திறமை, உன் நுகரும் சக்தி, உன் பார்க்கும் சக்தி, அதெல்லாம் அவ்வளோதான். இவ்வளோதான். கிணத்து தவளை. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், 5 எழுத்து சொல்றதுக்கு வாய், இதுக்குத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர சிவனை அளக்கிறதுக்கு கிடையாது தம்பி. உன்னையே உன்னால அளக்க முடியாது. சிவனை எப்படி நீ அளக்க முடியும்? அதான் சொல்றாரு, காண்பரிய பேரொளியே அப்படின்னு சொல்றாரு. ஆற்று இன்ப வெள்ளமே, ஆற்று இன்ப வெள்ளமே. எப்படி இருக்கு பாருங்க. ஆற்றுல இப்போ காவேரி ஆறு ஃபுல்லாக வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாக தண்ணியை காணும்னு சொன்னோம். இப்போ தண்ணி வருதேன்னு கவலைப்படுறோம். ஆற்று இன்ப வெள்ளமே, காவிரி ஆற்றில் எப்படி இப்போ தண்ணி வந்து கொண்டிருக்கின்றதோ,
பாலத்தெல்லாம் அடிச்சு இடிச்சு உடைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குதோ அது போலவா சிவபெருமானுடைய இன்பம். நம்ம என்னைக்காவது சிவபெருமான இன்பம் கொடுக்குற கடவுள்னு நமக்கு வர்ணிச்சிருக்கிறாங்களா யாராவது? இவனா ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரத. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு கொசு கடிச்சிட்டா கூட அவன் உடனே ஓடி வந்துடுவான். அதுக்கு தான் நான் சொன்னேன் சிவனை கும்பிடாதுன்னு சொல்லி, கொசு கடிக்குது பாரு அப்படி சொல்லுவான். அவனை பாம்பு கடிக்கும், அது வெளியில தெரியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த பட்டையெல்லாம் போடாத, கொட்டையை கட்டாதன்னு சொன்னேன். அதனாலதான் இப்ப இப்படி ஆயிடுச்சு உனக்கு. சிவன் தான், சிவன் சோதிக்கிற கடவுள். சாதிக்கிற கடவுளையே சாதிக்கிற கடவுள் அவன். வேற எந்த கடவுளை கும்பிடுறதுன்னு கேளுங்க. படைக்கிற கடவுளை கும்பிடலாமா? அவன் பேரு என்ன? படைக்கும் கடவுள்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு காக்க தெரியாதுன்னு அர்த்தம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபைனான்ஸுக்கு சொந்தக்காரருன்னு அர்த்தம். அவர் டிஃபென்ஸ் பத்தி பேசலாமா? பேசக்கூடாது. தெரியுமோ தெரியாதோ பேசக்கூடாது. பொறுப்பு என்ன கொடுத்துருக்குதோ அதைத்தான் செய்ய முடியும். படைக்கின்ற கடவுள் படைப்பு தான் செய்ய முடியும். அதனாலதான் அவனுக்கு பேர் படைக்கும் கடவுள். அப்போ 5 தொழில்கள்ல ஒரு தொழிலை செய்யறவன் எப்படி கடவுளாக முடியும்? காக்கும் கடவுள் அது யாரா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நான் துரைசாமி தான் காக்கும் கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் காக்கும் கடவுள் மட்டும்தான். இன்னும் 4 வேலை இருக்கு, அதை யாரு செய்யுது? அப்புறம் ஒருத்தரன் இருக்கிறாரு, அவர் ஒடுக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். ஒருத்தரனுக்கு என்ன வேலை? படைக்க முடியுமா? முடியாது. ஒடுக்க முடியும், ஒடுக்கத்தான் முடியும், ஒடுக்க மட்டும்தான் முடியும். அப்போ 5 தொழில்கள்ல ஒரு தொழிலை செய்யறவனை போய் நம்ம எப்படி அதிபதினு சொல்ல முடியும்? இப்போ 5 தொழில்களையும் 5 வேலைக்காரனுங்க கரெக்டா சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அப்ப யாரோ ஒருத்தன் எஜமான் இருக்கணும்ல. இல்லைன்னா மாத்தி மாத்தி செஞ்சிருவானுங்க. 2026க்கு அப்புறம் பிரம்மா வந்து காத்தல் பண்ணுவாரு, விஷ்ணு வந்து படைத்தல் பண்ணுவாரு. அப்படி நடக்காது. உங்களுக்கே தெரியாது. ஏன் நடக்காது? நியதி தத்துவத்துல பெருமான் மேல இருக்கிறான், தட்டி உட்கார வச்சிரும். உன் வேலையை செய்ய, இல்லைன்னா கீழே போயிடு. சரி. ஆக ஆற்று இன்ப வெள்ளமே, ஆத்துல எப்படி வெள்ளம் வருகின்றதோ அது போலவா சிவபெருமானுடைய அன்பு, சாரி அவனுடைய இன்பம். அந்த இன்பத்தை நுகர விட்டுட்டு இந்த உலகியல்ல கிடைக்கக்கூடிய இந்த பொய் இன்பத்தை நாடி போய் கொண்டிருக்கின்றோம். பொய்ன்னு தெரியாம 799 கோடி போறாங்க. பொய்ன்னு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் விட முடியல, பழக்க தோஷம். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க சொல்லும் போதெல்லாம் நாளையில இருந்து அதை தொடக்கூடாது, இந்த கருப்பு பையே நான் கையில தொடமாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் ஒரு மணி நேரம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சொல்றாங்க. சரி சரி, இன்னும் நல்லா பிறந்து நல்லா சாப்பிட்டு நீங்களே ஒரு நாளைக்கு கடை வைக்கிற அளவுக்கு அடுத்த பிறவில பெரிய ஆளா வரலாம், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். நீங்க தொடைக்கறிக்கு அவர் தான் அதிபதி, முட்டை கடை வைக்கலாம், எதை வேணாலும் வைக்கலாம் அடுத்த பிறவில, ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா பாவத்தை சுமக்கிறோம் இல்லையா. சரி, ஆற்று வெள்ளம் வந்தாலே தாங்க முடியல. அப்போ இன்ப வெள்ளம் அது மாதிரி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? சரி, துன்ப வெள்ளம் அப்படி வந்ததுன்னா? இன்ப வெள்ளம் வரலாங்கும் போது துன்ப வெள்ளம் வரலாம். ஏன்னா வினைகள் 2, வினைகள் 1ன்னு கிடையாது. நம்ம ரூல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் 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 ஃபண்டமெண்டல். வினைகள் 3 கிடையாது, வினைகள் 1 கிடையாது, வினைகள் 2. இன்பம்னு ஒன்று இருந்தா துன்பம்னு ஒன்று இருக்கும். ஒரு காயின்க்கு எப்படி ஹெட் அண்ட் டெய்ல் அப்படி சொல்றோமோ அது போல ஹெட்டுன்னு ஒன்று இருக்கு. 5 ரூபாய் காயின்ல ஹெட் இருக்குன்னா பின்னாடி டெய்ல் இருக்குன்னு அர்த்தம். அது போலதான் இன்ப துன்பம் என்பது மாறி மாறி வரும். பெருமான் வந்து என்ன பண்றாரு? ஆற்று இன்ப வெள்ளமா இருக்கிறாரு, ஆற்று இன்ப துன்பமா கிடையாது. நமக்கு சும்மா அப்பப்ப வர்ற துன்பத்தையே தாங்க முடியல, ஆற்று வெள்ளம் மாதிரி துன்பம் வந்ததுன்னா நம்ம எப்படி தாங்குறது? அது நினைச்சே பார்க்க முடியல நமக்கு. இன்பத்தை தருகின்றவன் சிவபெருமான். ஏன்னா அவனுக்கு பேரே இன்பம்னு பேர். அவனுக்கு பேரு சச்சிதானந்தம்னு பேர். சச்சிதானந்தத்துல என்ன இருக்கு? ஆனந்தம் இருக்கா இல்லையா? சச்சிதா துன்பம்னு வச்சிருக்கலாமே அவனுக்கு பேர், இல்லையா? சச்சிதா சோகம் அப்படின்னு வச்சிருக்கலாமே. சச்சித் சோகம், சச்சித் சோகம், சச்சித் துன்பம், சச்சித் அராஜகம், சச்சித் ஒடுக்குதல், சச்சித் அழித்தல், அப்படி பேர் வச்சிருக்கலாமே அவனுக்கு. சச்சித் ஆனந்தன், நந்தன் அவன், ஆனந்தன், பெரிய நந்தன், ஆனந்தன். எப்படி வேணாலும் அவனை நம்ம சைட்ல இருந்தும் பார்க்கலாம், இந்த சைட்ல இருந்து பார்க்கலாம், மேல இருந்து பார்க்கலாம், கீழே இருந்து பார்க்கலாம், அவனுடைய காலை பார்க்கலாம், அவனுடைய கண்ணை பார்க்கலாம், அவனுடைய ஜடையை பார்க்கலாம், ஜடாமுடிக்கு மேல பார்க்கலாம். ரொம்ப 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 ஜாலி கடவுள் நம்ம கடவுள், ஜாலி காட், ஜேஜி.
சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஜாலி காடுன்னு பேர். ஜாலினா ஜாலியா இருக்கக்கூடியவர். நீ அவரை திட்டலாம், பேசலாம், ஐயோ வாயா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்க, நான் போயிட்டு வரேன், வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் சொல்றபடியே கேட்டுக்கிட்டே வருவார் அவர், நம்மளோட ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறதுனால. சரி, தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வரி நம்ம பார்த்தோம். தோற்ற சுடரொளியாய், பெரிய அவனுடைய தோற்றமே வந்து சுடரொளி தான், சைவ சித்தாந்த சுடரொளியாய். தோற்றம், சிவபெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்கு? சொதியே சுடரே சுழொளி விளக்கே, அதுல ஒரு சுடர் வருது, இங்க ஒரு சுடர் வருது. தோற்ற சுடராய், அந்த சுடர்ல வர்ற ஒளியாய், தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். சொல்லாதன்னா சொல்ல முடியாத, சொல்ல இயலாத, நுண் உணர்வாய், உணர்வாக இருப்பான். இறைவனை உணரலாம். இறைவனை அந்த கண்ணு காது மூக்குல பார்க்க முடியாது, உணரலாம். இப்போ அல்வாவை வந்து அரை மணி நேரம் பார்த்தாலும் அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. அரை மணி நேரம் அல்வா 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 அல்வான்னு யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு தெரியாது. அந்த அல்வாவை நாக்கில் யாராவது கொஞ்சம் ஒரு பீஸ் கட் பண்ணி, ஒரு சாம்பிள் பீஸ் கடையில் அப்படி கத்தியில் கட் பண்ணி தருவோம், அதை கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதை இங்கே வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை, நமக்கு நல்லா தெரியும், நல்லா இனிக்குது. ஒரு கிலோ எவ்வளோனாலும் கொடுத்து வாங்கிடலாம். எவ்வளோன்னு தெரியல அல்வா. நெக்ஸ்ட் டைம் எனக்கு யாராவது அல்வா வாங்கி கொடுங்க. தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த வையகம் எப்படிப்பட்ட வையகம்? இதோட இயல்பு, இந்த வையகத்தோட இயல்பே வந்து மாற்றமாம் வையகம். அதாவது இந்த பிரபஞ்சமே மாறக்கூடியது. இப்போ பிரபஞ்சம் மாறக்கூடியதுன்னா பூமி மாறக்கூடியது, பூமி மாறக்கூடியதுன்னா பூமியில இருக்கிற கடல் மாறக்கூடியது, மண்ணு மாறக்கூடியது, அதெல்லாம் மாறக்கூடியதுன்னா அதுல இருக்கிற உயிரினங்கள்லாம் மாறக்கூடியது. ஆக தோற்றமாம் இந்த வையகத்துல மாற்றமாம் வையகத்தின், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மாறி 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 பரமபதத்துல விளையாடுற மாதிரி இந்த வாழ்க்கை மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. எல்லாமே மாறுபடும். 6 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த அறிவு வேற, இப்ப இருக்கிற அறிவு வேற. இப்ப இருக்கிற அறிவு 6 மாசம் கழிச்சு இருக்குமா தெரியாது. தொடர்ந்து இந்த பேட்ச் 4 பேட்ச் 5ல தேர்வு எழுதிக்கிட்டே இருந்தா இருக்கும். கொஞ்ச நாள் இதை மூட்டை கட்டி வச்சுட்டு நான் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு வேற வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்ப படிச்சதும் மறந்து போயிடும். ஆக இது தொடர்ச்சியா சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பேட்டரிக்கு. அப்படி இருந்தாலும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். அப்படிப்பட்ட இந்த வையகம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவா, வெவ்வேறே வந்தறிவா. அந்த இறைவனுடைய அறிவு எப்படி சொல்றது, அத இந்த மாற்றமாம் வையகத்துக்குள்ள அது இருந்தாலும், இந்த வையகத்தை அது வியாபகமாக அடக்கி இருந்தாலும், அவனுடைய அறிவு வந்து வெவ்வேறே வந்தறிவான். ஒரு உயிர்களிலும் ஒரு அணுக்களிலும் அவனுடைய அறிவு வந்து ரொம்ப ஒரு மறைந்த நுண்ணியமான ஒரு அறிவாக அவன் மறைந்திருக்கின்றான். நீ கூட மாணவர்கள் வகுப்புல ஒரு சந்தேகம் கேட்டாங்க. 83வது பக்கம் நினைக்கிறேன், அட்வான்ஸ் கோர்ஸ் மாணவர்கள் மதிய வகுப்புல பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இடையில புகுந்து கேட்டேன். 89வது பக்கம் 83வது பக்கம் 89வது கேள்வின்னு நினைக்கிறேன். இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுல ஐயா உரையாசிரியர் ஆனந்தராசன் ஐயா கொடுத்துருக்குறாங்க. இறைவனோட அறிவு நுண்ணறிவு ஒண்ணு, நுண்ணறிவு ஒண்ணு, இது 2 இது கொடுத்துருந்தாங்க. அந்த தடையிலா ஞானம் அப்படின்னு பேர், சிவபெருமானுடைய ஞானத்துக்கு பெயர் தடையிலா ஞானம். தடையிலா ஞானம்னா என்ன? இந்த சிவபெருமானுடைய ஞானத்தை எதுவும் தடை செய்ய முடியாது, அது ஒண்ணு, ஒரு பொருள். இன்னொன்னு, சிவபெருமானுடைய ஞானம் வேற எதையும் தடை செய்யாது. உயிரோட அறிவை அதுதான் கெடுக்குது அப்படி சொல்ல முடியுமா? உயிரோட அறிவை விளங்க செய்யறதே சிவபெருமானுடைய அறிவு தான். ஆக தடையிலா ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம சைவ சித்தாந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல இன்னைக்கு மத்தியானம் படித்தோம். நாங்கள் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உலகத்திலேயே எல்லாம் மாறி மாறி மாறிக்கொண்டிருக்கின்றது. உறவு மாறுகிறது, வசதி மாறுகிறது, படிப்பு மாறுகிறது, சொந்த பந்தம் மாறுகிறது, கிளைமேட் மாறுகிறது, வீடு மாறுகிறது. வாடகை வீட்டில் இருந்தவன் சொந்த வீட்டுக்கு போகிறான், சொந்த வீட்டில் இருந்தவன் வாடகை வீட்டுக்கு வர்றான். ஆண்டியா இருந்தவன் அரசனாயிடுறான், அரசனாக இருந்தவன் ஆண்டி ஆயிடுறான். ஐயோ அவளும் நானும் ஒன்றுன்னு சொல்லுவோம், அப்புறமா அவள்கிட்ட பேசி 1 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு கூட ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ திக்கா இருந்தோம், இப்போ நாங்கள் பேசிக்கிறது இல்லை. அது சரி, ஓகே,
இதெல்லாம் இயல்பு தானே. மாற்றமாம் வையகம் அப்படின்னு திருவாசகத்துல இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் பேசிக்காதது ஒண்ணும் பெரிய பெரிய உலக அதிசயம் கிடையாது. இது குவைட் நார்மல், ஈஸி. ஆக மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். அது சிவபெருமான் வந்து இந்த உலகத்துல வேறு வேறு மாறுபாடு இல்லாத ஒரு பொருளாக, மாறுபாடு இல்ல, அந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் மாறாதது ஒண்ணு இருக்கு. எப்படி மாணிக்கவாசகர் சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடிய, புரிஞ்சிருச்சா புரியலையா? ரொம்ப ஈஸி, புரிஞ்சிருச்சு. ஆனா மாறாதது ஒண்ணு இருக்கு. அது என்ன? அது சிவபெருமானின் கருணை. அவரு கிபி 2000 வரைக்கும் கருணையோட இருந்தாரு. 2000ல இருந்து 3000 வரைக்கும் கருணை காமிக்க மாட்டாரு. அப்புறம் 3000க்கு அப்புறம் திரும்ப வந்து கருணை காமிப்பாரு. நம்ம சினிமால இன்டர்வல் விடுற மாதிரி ஒரு இன்டர்வல் விடுவாரு. அப்படிலாம் கிடையாது. அனாதியில இருந்து கருணையோடவே இருக்கும், இருந்தது, கருணையோடவே நம்மளை வைத்திருக்கிறார், கருணையோடவே வைத்திருப்பார். எக்காலத்திலும் எப்பவும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி வெவ்வேறே வந்தறிவாம். அது சிவபெருமான் தான் நமக்கு. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. தேற்றம் அப்படின்னா நல்லா தேறிடுச்சு, தேர்ச்சி அடைந்தவர்கள், பஞ்சபுராண தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் அப்படி சொல்றோம். தேர்னதுன்னு சொல்றோம். ஆக தேற்றம் அப்படின்னாக்க நல்ல ஒரு உயர்ந்த ஒரு உணர்வுன்னு அர்த்தம். நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார், சிவ அனுபவத்தை பெற்றிருக்கிறார் சொல்றோம். தேற்றம் அப்படின்னு சொல்ற அந்த பெயர், அந்த வார்த்தைக்கு வந்து மெய் உணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. ஆக நம்மளுடைய அந்த மெய் உணர்வால வந்து இறைவனை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இறைவனை நோக்கி தேட ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற தேடுதல்கள்லாம் குறைஞ்சிடும். ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். ஒன்று சிவனை தேடணும், சிவத்தை தேடணும், இல்லைன்னா சவத்தை தேடணும். சிவத்தை தேடிட்டா சவத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேடுறதுக்கு நேரமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. சிவம்னு தெரியாத வரைக்கும் சவத்தையே தேடிக்கிட்டு இருப்போம். சிவம் தெரிஞ்சிட்ட பின்னாடி இது சிவம்டா, அது சவம் இல்லை, மேலே கொம்பு போட்டா சிவம் ஆயிடுது. சவத்துக்கு கொம்பு இல்லைன்னா சவம், கொம்பு போட்டா சிவம். அது கொம்பு போட்டா கொம்பு உள்ளது சிவம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சவத்தை நாம் தேட வேண்டிய தேவையில்லை. ஆக இந்த மெய் உணர்வு என்கின்ற இறை உணர்வு நமக்கு வந்து விட்டால் மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறார் மாணிக்கவாசகர். என்னது? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடரும். ஆனா நம்மளுடைய நோக்கம் எது? முனிவிலாததோர் பொருள் அது கருதலும். அதுதான் நமக்கு வேணும். மற்றது எதை வேணாலும் என்னைய திட்டிக்க, என்னுடைய ஷர்ட் வேணுமா எடுத்துக்க, என்னுடைய படிப்பெல்லாம் வேணுமா எடுத்துக்க, சிவத்துக்கிட்ட இருந்து என்னை நீ பிரிக்காது. அதுல நோ காம்ப்ரமைஸ். இதுல நம்ம தெளிவா இருக்கணும். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான. அடுத்த வரியில நம்ம கம்பைன் பண்ணி படிக்கணும். என் சிந்தனையில எப்படி இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னா, ஊத்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்று, நீர் ஊற்றுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. எப்படிப்பட்ட எல்லை, எவ்வளோ வர்ணிக்கிறார் பாருங்க. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. கடைசியா என்ன? உடையானே. இதுதான் இறைவனுடைய பெரிய பண்பு. நம்மை உடைமையாக கொண்டிருக்கின்றான் அவன். நமக்கு ஒரு கணவன் இருக்கின்றான். நமக்கு திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை நமக்கு என்ன? சத்புத்திர மார்க்கம்னு சொல்றோமே. எனக்கு ஒரு அப்பன் இருக்கின்றான். இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு எஜமான் இருக்கின்றான். திருநாவுக்கரசரை பார்க்கும்போது திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் வாழ்க 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 அப்படின்னு போட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு ஒரு எஜமான் இருக்கின்றான், அவன் சிவபெருமான். நாவுக்கரசரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும்? எனக்கு எஜமான் சிவபெருமான், ஆன்மாவுக்கு எஜமான் இறைவன் அப்படிங்கிறது தெரியணும். உயிர்களுக்கு எஜமான் இறைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருஞான சம்பந்தரை பார்க்கும்போது என்னுடைய அப்பன் சிவபெருமான் அப்படின்னு. பர்த் சர்டிஃபிகேட்ல அப்படி இருக்கா, விஏஓ கிட்ட வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. இந்த பர்த் என்ன வரும் போகும். நம்மளை விட இன்னும் இளம் வயசுல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. நம்மளை விட பெரிய ஆளா இருக்காங்க, இன்னும் உயிர் போகலை. அதனால எப்போ வரும் போகும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஆக நமக்கு
தோன்றா துணை என்று சொல்லக்கூடியதும் அனைத்து உறவுகளும் அவன்தான். நமக்கு ஒரு அப்பா வேண்டும், நம்ம அப்பாவை விட இன்னொரு அப்பா இருக்காரா அப்படின்னா இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு. எப்படி சொல்றீங்க? திருஞான சம்பந்தர்கிட்ட போய் கேளு. சரி, எனக்கு இருக்கிற மேல் அதிகாரியை விட, எனக்கு இருக்கிற முதலாளியை விட, எனக்கு இருக்கிற அரசனை விட, எனக்கு இருக்கிற மந்திரியை விட, அரசாங்கத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரை விட வேற யாராவது பெரிய ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. யாரு? சிவபெருமான். எப்படி சொல்றீங்க? அப்பர் சாமியை போய் கேளுங்க. சரி, எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ்னா அவ்வளோ க்ளோஸ். நாங்க எதையும் மறைக்கிறது இல்லை. எதையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதோ அதை கூட நாங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ க்ளோஸ். அப்படி ஒரு ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க? இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க யாரையோ சொல்றீங்களே, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை விட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது இருக்காரா? சுந்தரமுத்துசாமிகள்கிட்ட போய் கேளு. அவர் சொல்லுவார், சக மார்க்கம் சொல்லுவார், தோழமை மார்க்கம். சிவபெருமான் தான் அதுல. சரி, அடுத்ததாக நமக்கு சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்துல மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் என்ன? ஆன்மா. சிவபெருமான் எது? சிவபெருமான். மகாபாரதத்துல கம்பராமாயணத்துல யாரு? சீதை யாரு? மாணிக்க வாசகர். அதாவது உயிர்களாகிய நாம், அதான் சீதை. ராமன் யாரு? இறைவனாகிய சிவபெருமான். சும்மா கேரக்டருக்கு சொல்றேன். இந்த உயிர் அவனோட போய் சேரணும் அப்படின்னு தானே அத்தனை வருஷம் அது அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இவர் இங்க பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். எப்படி ராமன் பாலம் கட்டினாரோ சீதையை மீட்பதற்கு, அது போல சிவபெருமான் தினந்தோறும் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நேத்துல அனாதியிலேருந்து கட்டினாரு, இப்பவும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. எப்படியாவது நம்மளை மீட்டு எடுத்து, எப்படி நமக்கு மகாபாரதம் படிக்கும்போது என்ன தெரியணும்? சைவ சித்தாந்தம் தெளிவா புரியணும். ராமன் எப்படி போயிட்டு ஒரு தூது விட்டு இந்த சீதை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாரோ, அது போல இப்போ இது மாதிரி ஆசிரியர்களை அனுப்பி இந்த மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்லி மாணவர்கள்லாம் இப்ப பதி பசு பாசம் சர்வசாதாரணமா பொழந்து கட்டுறாங்க. யாருக்கிட்ட போனாலும் ஐயா எனக்கு ஏன் கஷ்டம் தெரியுமா? நான் முற்பிறவிகளை செஞ்ச தவறுகளால தான் என்னுடைய இருவினையில தீவினை செஞ்சிருக்கிறேன், அதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னுடைய மாணவர்லாம் சொல்லும்போது ஓ பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. ஆக ராமன் ஹனுமானை அனுப்பி சீதையோடைய நலத்தை விசாரித்து அதுக்கப்புறமா மீட்பதற்கு போகிறது போல சிவபெருமான் நம்மை குருநாதர்களை அனுப்பி மானிட உருவிலே அனுப்பி இது முத்தி அடைகிறதுக்கு சரியா இருக்குதா, இதுக்கு எந்த மந்திரம் கொடுத்துருக்கிறீங்க, முத்தி மந்திரம் கொடுத்தாச்சா, முத்தி பஞ்சாக்கரம் கொடுத்தாச்சா, இல்லை இன்னும் நமச்சிவாயத்திலேயே இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு இறைவன் நம்மை வந்து ராமபிரான் பாலங்கட்டி வந்தது மாதிரி சிவபெருமான் பாலங்கட்டி வந்து நம்மளை கூட்டிட்டு போவார். ஊற்றான உண்ணார் அமுதே, உண்ண முடியாத ஒரு அமுது சிவபெருமான். அமுதோட பர்பஸ் என்ன? உண்றதுக்கு தானே அமுது. சிவபெருமான் எப்படி? உண்ண முடியாத ஒரு அமுது. அப்படிப்பட்ட அமுதே, உண்ணார் அமுதே. அப்படி நீ உண்ண முடியாத அமுதாக இருந்தாலும் என்னை உடையானே, என்னை உடையானே, ஐ லவ் யூ, என்னுடைய தலைவனே அப்படின்னு பெயர். மாணிக்க வாசகர் யாரு? சிவகாமி தான் மாணிக்க வாசகர். ஆவுடையார் கோயில் போனீங்க அப்படின்னா அம்பாள் யோகாம்பாள் அங்கே உருவம் இருக்காது, எல்லாமே ஆத்மநாதருங்கிறதுனால ஆத்மா தான் அங்கே இருக்கும். சாமிக்கும் இது கிடையாது, அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. அம்பாளுக்கு இங்கே தீபாராதனை காமிக்கும் போது மாணிக்க வாசகர் காமிப்பாங்க, ஒரே நேரத்தில் காமிப்பாங்க, ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன ஆகாது. அதுவும் இதுவும் ஒன்று தான். அது யோகாம்பாள் ஆத்மநாதருக்கு மனைவி, இந்த ஆன்மா சிவபெருமானுக்கு மனைவி. நான் நம்மளுடைய உயிரெல்லாம் நம்மளாம் சிவபெருமானுடைய மனைவின்னு சொல்லணும். என்ன கையிலேயா ஆம்பளையா இருந்துக்கிட்டு மனைவின்னு சொல்றாரு? ஆம்பளை உடல், உயிர் மனைவி உயிர். நீங்க பெண்ணாக இருந்தாலும் மனைவி உயிர், ஆணாக இருந்தாலும் மனைவி, நாயாக இருந்தாலும் மனைவி உயிர் தான். மனைவின்னொன்னு பட்டுப்புடவை கட்டியிருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அனைத்து உயிர்களும் மனைவி, ஒரே ஒருவன் தலைவன். சொல்றதுக்கு தான் நமக்கு முருகனுக்கு 2 பொண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு 100 பொண்டாட்டி. கிருஷ்ணன் சொல்றாங்க 1000 பொண்டாட்டி கட்டிக்கலாமா சாமி மட்டும். கிருஷ்ணன் இல்லடா, இறைவன் என்ற ஒருவன் இந்த உயிர்கள் எல்லாம் பல கோடி 84 லட்சம் யோனி பேதங்கள். நீ இன்னும் அந்த வரலாறுலாம் படிக்கல, சைவ சித்தாந்த சுடர்ல சேர். பேட்ச் 4 முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பேட்ச் 5லயாவது சேருன்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் வந்து கடவுள்னு சொல்றான், அவனுக்கு 1008 பொண்டாட்டி. 1008 பொண்டாட்டி இல்லடா, 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கிறது. அத்தனை உயிர்களுக்கும் கணவன் சிவபெருமான், மற்றதெல்லாம் பொண்டாட்டிங்க.
அது காமிக்கிறதுக்கு தான் கிருஷ்ணன் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்தார். சிவபெருமானை காமிக்கிறதுக்கு, சைவ சித்தாந்தத்தை புரிய வைக்கிறதுக்கு. ஆக முருகனுக்கு 2 மனைவியாக இருந்தாலும், சிவபெருமானுக்கு 2 மனைவியாக இருந்தாலும், விநாயகருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும், இதெல்லாம் எதுக்குன்னா பதின்னு ஒன்று இருக்கு, பசுக்கள்னு ஒன்று இருக்கு, மலங்கள் இருக்கு. இது மூன்றும் அனாதி, அதகையால் தோற்றமும் இல்லை, அதகையால் அழிவும் இல்லை. இது மூன்றில் ஒன்று முற்று அறிவு உடையது, முழு அறிவு உடையது, இன்னொன்று அறிவித்தால் அறிவது, இன்னொன்று அறிவு இல்லாதது. இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருக்காரு சாமி. ஆக இந்த அளவிலே ஊற்றான உண்ணார் அமுதே உடையான 82 வரி தான் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த வகுப்புலையாவது இதை விரைவில் முடித்து விடுவோம். ஆக இன்றைய பாடத்தில் நம்ம பார்த்ததெல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்களை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். அத்தனையும் அண்டர்லைன் பண்ண வேண்டியதுதான். முக்கிய கொஸ்டின் ஏதாவது கொடுங்க சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அதை கொடுங்க சார்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே தொன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. உங்களையெல்லாம் ஈர்த்திருக்கிறார், என்னையும் ஈர்த்திருக்கிறார். இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் படிக்க மாட்டோம். வேற ஏதோ 1000 மேட்டர் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. அதை விட்டு இதையும் படிக்கிறோம், அவனுடைய ஈர்ப்பால படிக்கிறோம். கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. முக்கியமான வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அது ஒண்ணு. உணர்வே, இறைவனை நாம் உணர முடியும். ஏழையாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பிச்சைக்காரியாக இருந்தாலும், பெரிய அரசனாக இருந்தாலும் உணர்வால் இறைவனை உணர முடியும். இந்த இந்த மாய ஐம்புலன்களால் உணர முடியாது. அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இதில் என்ன பார்த்தோம்? காக்கும் எம் காவலனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நமக்கு துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு தடவை திருப்பெருந்துறைக்கு நம்ம சைவ சித்தாந்த சீடர் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு அம்மையார் தனியாக வந்தாங்க வெளியூர்ல இருந்து. அம்மா, நைட்டில் ட்ரெயின் ஏறி நைட்டில் அறந்தாங்கில இறங்கி நீங்கள் எப்படி வந்து சேருவீங்க? யாராவது ஒரு ஆண் துணையோட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, காக்கும் எம் காவலனே அப்படிங்கிறாங்க. வந்து சேர்ந்துட்டாங்க, சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டாங்க. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழி ஆற்றின்ப வெள்ளமே. மெயினாக இதில் நம்ம ஒரு வார்த்தை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காக்கும் எம் காவலனே. 3 வரிகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒன்று, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அப்புறம் காக்கும் எம் காவலனே, அப்புறம் நுண்ணுணர்வே. சொல்லாத நுண்ணுணர்வேயும் இருக்கு, இங்கே ஒரு நுணுக்கரிய நுண்ணுணர்வேயும் இருக்கு. ஆக இறைவனை நுட்பமாக நாம் உணரலாம் உணரலாம் உணரலாம். இதுக்கு ஒன்றும் பாகுபாடு யாருக்கும் கிடையாது. 5 விஷயங்கள்: திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம், முப்பொருள் உண்மை. இது தெரிந்தால் சிவபெருமானை நாம் உணரலாம். அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இந்த 5லேயே அடங்கிவிட்டது. இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க, நற்றவம் வேள்வி மல்க, மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மலேசியாவெல்லாம், சிங்கப்பூர் எல்லாம், சுவிட்சர்லாண்ட் எல்லாம், ஆஸ்திரேலியாவெல்லாம், யுஎஸ் எல்லாம், யூகே எல்லாம், இந்த பூமி தவிர மற்ற பிளானட் எல்லாம் என்று வேண்டி அனைத்து அடியார்களின் திருவடி தாமரைகளை மனமை மொழிகளால் மீண்டும் வணங்கி வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சந்தேகங்கள்